गाइस இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்க்கலாமா. நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் காலையில் நேரமே வந்து க்ராசரி ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்துடுறான். ஸோ அங்கே ஹீரோயினும் தனியாக வரல, அவங்க அப்பாவோட தான் வந்திருக்காளா. இதை பார்த்துட்டு அவங்க அப்பா கொஸ்டின் பண்ணும்போது அதுக்கு ஹீரோவும் அவங்க வீட்டுக்கு தான் ஜாமா அவங்க வந்ததா என்னென்னவோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். ஹீரோயினுமே ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பா நம்புற மாதிரி இல்லை. ஸோ அவர் உடனே என் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும் தானே வந்தேன், அப்போ அந்த ஹெல்ப்பை உருப்படியாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி ஜாமாவெல்லாம் வாங்கி அவங்ககிட்ட கொடுத்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வான்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காது. தூரத்துல இருந்து அந்த கென்னும் அவனோட ஆளும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கென்னோடைய ஆள் தான் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான் இல்லையா, அவன் தான் அந்த ஜெனரலோடைய பையன், அதாவது உங்க எனிமியோடைய பையன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இவனை ஏதாவது வச்சு செஞ்சுட்டா அங்க ஜெனரலை பழி தீக்கிற மாதிரி ஆகிடும்ல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த கென்னும் என்னுடைய விளையாட்டெல்லாம் எனக்கு நிகராக இருக்கவங்க கூட தான் இருக்கணுமே தவிர கிட்ஸ் கூட விளையாடலாம் நான் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை வந்து தனக்கு அட்டாக் பண்ணுறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அவனோட அப்பா சொல்லிட்டாருன்றதுக்காக ஹீரோவும் மறுக்க முடியாமல் அவர் மனசில் இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கானா. ஸோ இப்போ அவங்களுக்குன்னு சொல்லி வாங்கியிருக்கக்கூடிய ஜாமான் எல்லாத்தையும் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். அவன் ரொம்ப திணறதை பார்த்துட்டு ஹீரோயினும் கஷ்டப்பட்டுருக்கா. எப்போவுமே அரிசி எல்லாம் நம்மளுக்கு வீட்டில் தானே டெலிவரி பண்ணுவாங்க, நீங்கள் எதுக்காக இவனை தூக்க விட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ அதெல்லாம் மாறி போச்சு, நீ கம்முன்னு என் கூட வா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஹீரோ இந்த பக்கம் கஷ்டப்பட்டுட்ருக்கானா. ஸோ இப்போ வந்து இதையுமே அந்த கென்னும் அவனோட ஆளும் ஒளிஞ்சு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஆள் சொல்லிகிட்ருக்கான், நீ வந்து இப்போ ஃபேமிலி குடும்பம்னு சொல்லி செட்டில் ஆகிட்ட, பட் ஒன்னால தான் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு ஹீரோயினுடைய அப்பாவை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ பழி தீக்கணுன்ட்டு நின்றுட்டுருக்கான். அது ஏன் என்னெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து ஹீரோ வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அவளை வந்து டியூட்டரிங்க்கு அப்படின்னு சொல்லி சாக்கு வச்சுட்டு இங்கே இருக்கலான்னு பார்க்குறான். அப்போ ஹீரோயினுமே இல்லை, நாளைக்கு உனக்கு பரீட்சை, ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாக நம்ம வந்து டியூட்டரிங்கை வச்சுக்க மாட்டோம், எப்போவுமே அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், பட் எக்ஸாமுக்கு முந்தின நாள் மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து பெருசாக போட்டு திணிக்கலாம் மாட்டேன். இன்றைக்கி அதே மாதிரி தான் உனக்கும். இப்போ நீ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு கிளம்பி போகிற, வேறு எங்கேயும் போகக்கூடாது, வீட்டில் மட்டும்தான் இருக்கணும், வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது, நானுமே உனக்கு டியூட்டரிங் பண்ணுறதுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து போவே மாட்டேன்னு மறுத்துட்ருக்கான். ஹீரோயின் பிடிச்சி தள்ளிட்டுருக்கா. அப்போ ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பணுன்னா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு, அதாவது எக்ஸாமுக்கு வந்து எனக்கு கண்டிப்பாக விஷ் பண்ணுவேன், எக்ஸாம் அன்றைக்கி என்னை வந்து மீட் பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்துட்டு சரி சரி ப்ராமிஸ் தான், கிளம்பு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்து அனுப்பி விட்டுடுறான். இங்கே மாயாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வரான். மாயா இப்போ தான் ஒரு அளவுக்கு கெஞ்சி அவங்களோட ஏஜென்சியில் அடுத்து நடக்கக்கூடிய ஒரு ட்ராமாவில் ஏதாவது ஒரு ரோல் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஆடிஷன் பண்ணுறதுக்காக பெர்மிஷன் வாங்கிட்டு அதோடைய ஸ்கிரிப்டை பார்த்துட்ருக்கா. ஸோ டூன் அங்கே வந்து அவகிட்ட சாரி கேட்டுட்ருக்கா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக. அப்போ தான் மாயாவுமே கொஞ்சம் கோவமாக இருக்க மாதிரி பேசிட்டு பிறகு அவங்ககிட்ட சொல்லிடுறா, இந்த மாதிரி நான் உன் மேலே நிஜமாலாம் கோவம் கிடையாது, ஆக்சுவலாக இந்த மாதிரி நீங்கள் வந்து வேலை வாங்குறதெல்லாம் நீ பிடிக்கலைன்னு சொல்லி சண்டை போட்டது தான் எனக்கு உங்ககிட்ட பிடிச்சிருக்கு, நீ அப்படி எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக உனக்கு என் மேலே கேர் இல்லைன்னு தான் நான் நினச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தான் நான் கோச்சிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவளுமே அடுத்த நாள் எக்ஸாமை வச்சுக்கிட்டு இப்போ அந்த ஸ்கிரிப்டை வேறு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காளா. இதை பார்த்துட்டு டொன்னும் முதல்ல எக்ஸாமில் கான்சன்ட்ரேட் பண்ணு, அதுக்கப்புறமா இதை பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு அவளை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிகிட்டு இருக்கான். அவனோட அப்பா இப்போ அந்த சேட் அப்படிங்கிற நபரையும் கென்னுங்கிறவனையும் தான் தேடிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ அவருக்குன்னு ஒரு க்ளூ வந்திருக்கு. ஸோ அந்த என்வலப்பை இவர் ரொம்ப க்யூரியஸ் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அதில் ஹீரோயினுடைய அப்பா ஃபோட்டோ தான் இருக்குது. அதை பார்த்துட்டு இவர் சேட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது ஹீரோயினோட அப்பா தான் இவங்க பல வருஷமாக தேடிட்டு இருக்கக்கூடிய சேட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ஃபோட்டோவில் ஹீரோயினும் அவரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு இவருக்கு இன்னும் குழப்பாயிடுது. ஸோ என்னடா இது, இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதே கன்ஃபியூஷனோட உடனே ஹீரோவை தேடி எழுந்து ஓடி வராரு. ஹீரோ அந்த பக்கமாக நானிக்கிட்ட புலம்பிட்டு இருக்கான், ஹீரோயினை வந்து இன்றைக்கி மீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அவர்கிட்ட ஃபோட்டோவை கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோவில் இருக்க நபரை உனக்கு தெரியுமான்னு ஹீரோவுடைய அப்பா கேட்கும்போது ஹீரோ அதை பார்த்துட்டு ஏன் தெரியாது, இவர் தான் வந்துட்டு ஹீரோயினுடைய அப்பா, நான் சொல்லுவேன்ல எப்போ பாரு உருன்னு ஒரு அங்கிள் என்னை விரட்டிக்கிட்டே இருக்காருன்னு, அவர் தான் இது, ஆமாம் இவரோட ஃபோட்டோ வச்சு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு பதில் சொல்லாமல் ஹீரோடைய அப்பா சாதாரண மொபைல் எடுத்து அவருடைய டீமுக்கு கால் பண்ணிவிட்டு ஸோ சேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டுட்டு ஹீரோவும் நானியும் பதறி போயிடுறாங்க. எதுக்காக ஹீரோயினோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணணும், அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு சொல்லி இவங்க மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோவுடைய அப்பா பதில் சொல்லாமல் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. பக்கமாக ஹீரோயினோட அப்பா வெளியில் எங்கேயோ போயிட்டு வராரா. வந்த உடனே அவருடைய பசங்களை பார்த்துட்டு உடனே உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ட் திங்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க, நாம் இப்போவே இந்த ஊரை விட்டு கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும் அவள் தம்பிங்க மறுக்கிறாங்க. எதுக்கு தான் இப்படி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க, எத்தனை வருஷம் தான் இப்படியே ஓடிட்டு இருக்க போகிறீங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா யாருக்கும் நீங்கள் பயந்து
ஓடிட்டுருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் நேற்று தெளிவாக சொல்லிட்டேன்ல, உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டுருக்காரு. அவங்களுக்கு பதில் சொல்லாமல் அப்போ ஹீரோயின் வர முடியாது, எங்களுக்கு காரணம் சொல்லுங்கள், இனிமேலாம் இந்த மாதிரி ஓட்டம் நடையமெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோனோட தம்பியுமே ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டே இருக்கும், பயந்து ஓடுற மாதிரி அக்கா சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டே இருக்குது. ஸோ யாராவது லோன் கொடுத்து அவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இப்படி நம்ம ஓடிட்டுருக்கோமா, நீங்கள் இந்த மாதிரி இதுலேயும் மாட்டிக்கக்கூடாது, பயப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் காலையிலேயே டுன்னுக்கு கால் பண்ணிட்டேன். டுன்னு எனக்கு கொஞ்சம் நேரத்தில் சீக்கிரம் வந்துடுவான், அதுக்கப்புறமா நீங்கள் பயப்பட வேண்டாம், நாம் எங்கேயும் போக வேண்டாம், டுன்னுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி யாருக்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும்னு பார்க்குறோமோ அவங்ககிட்ட தெளிவாக சொல்லிடலாம் அப்படின்ன உடனே என்ன நீ டுன்னுக்கு கால் பண்ணியா அப்படின்னு சொல்லி இவர் ஷாக் ஆகிட்டு கேட்டுட்ருக்காரு. கரெக்டாக டுன் அங்கே வந்துடுறான். ஸோ டுன்னை பார்த்த உடனே இவர் வரைஞ்சு போய் நின்றுட்டுருக்காரு. அங்கே ஹீரோயினும் தம்பியும் வாங்க வாங்க உங்களுக்கு தான் வெயிட் பண்ணணும்னு சொல்லும் போது டுன் வந்து தனியாக வரலை, ஒரு போலீஸ் படையோடவே வந்திருக்கான் அப்படிங்கிறத இவங்க பார்க்குறாங்க. டுன் அவங்க யார்கிட்டையுமே பேசாமல் உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட வாரண்ட் இருக்குன்னு ஹீரோனோட அப்பா கிட்ட வந்து நின்றுட்டு நீங்கள் ஒரு கொலை பண்ணிருக்கீங்க, அதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் கையில் விலங்கு போட்டவரான். ஹீரோயின் வந்து தடுக்கிறா. என்ன நீங்கள் பேர் கூட தப்பாக சொல்கிறீங்க, நீங்கள் எங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ணல, எங்கள் அப்பா கொலைலாம் பண்ணலை, வேறு யாரோ பேர் தானே சொன்னீங்க, போய் அவங்கள தேடி பிடிங்க அப்படின்னும் போது நான் கரெக்டாக தான் என் வேலையை பண்ணிகிட்ருக்கேன், என்னை தடுக்காதுன்னு டுன் சொல்லிடுறான். ஹீரோயினோட அப்பா அமைதியாகவே இருந்துட்டுருக்காரு. இதை பார்த்துட்டு ஹீரோயின் வேறு என்ன நீங்கள் கையை நீட்டிட்டு நிற்கிறீங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவள் கத்திட்டுருக்கான். அப்போ தான் அங்கே ஹீரோடைய அப்பா வந்துடுறாரு. நாங்கள் கரெக்டான பர்சனை தான் அரெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், கரெக்டான பர்சனை தான் தேடி கண்டுபிடிச்சிருக்கோம், உங்கள் அப்பா ஒரு கொலைகாரன் 10 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணதுக்காக இப்போ தான் எங்ககிட்ட மாட்டியிருக்காரு, எங்ககிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்குது, நாங்கள் எந்த ஒரு குழப்பத்துலேயும் வரல அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இப்போ கூட ஹீரோயினோட அப்பா எதுவுமே பேசாமல் இருந்துகிட்ருக்காரு. அப்புறம் அங்கேருந்து டுன் அவரை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறான். ஸோ ஹீரோயினும் தம்பியை பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் தப்பான நபரை தான் பேசிகிட்ருக்கீங்க, தப்பானவர் தான் அரெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவர் வண்டியில் ஏறும் போது எங்கள் ஹீரோயோட அப்பாவும் அங்கே அவரை தடுத்து நிறுத்திட்டு என்னோட ஃப்ரெண்டை பல வருஷம் கழித்து பார்த்ததில் சந்தோஷம், அதை விட சந்தோஷம் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டை கொலை பண்ணவனை அரெஸ்ட் பண்ணிட்டேங்கிறது தான் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஹீரோயினோட அப்பாவும் நான் கொலை பண்ணியிருப்பேனா இல்லையான்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டியில் ஏறிடுறாரு. எல்லாத்தையுமே அந்த கென்னும் அவனோட ஆளும் பார்த்துட்ருக்காங்களா. ஸோ இப்போ அந்த கென் வந்துட்டு கொண்டாட்டம் ஆகிடுது. இத்தனை வருஷமாக ஓப்பனில் அந்த கேஸ் இப்போ முடிஞ்சு போச்சு, இனிமே எனக்கு வந்து யாருமே இடைஞ்சல் கிடையாது. ஸோ ஃப்ரெண்டுன்னு முன்னாடி சுற்றிட்டு இருந்தவனும் இப்போ வந்து பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கான். இந்த பக்கத்தில் இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்கல்ல டுன்னும் ஹீரோடைய அப்பாவுமே எதுக்காக கொலை பண்ண, எப்படி கொலை பண்ண, என்ன எதுன்னு கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோனோட அப்பா பதில் எதுவும் சொல்லாமலே உட்காந்துட்ருக்காரு. அப்போ ஹீரோட அப்பாவும் நீ ஒரு வார்த்தை கூட பேசலைனா கூட நீ உள்ளே போகிறது கன்ஃபார்ம் தான், ஏன்னா எங்ககிட்ட நீ தான் கொலை பண்ணங்கிறதுக்கு எல்லா எவிடன்ஸுமே இருக்குது, அதை பார்த்ததுக்கான விட்னஸே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. இதெல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்ருக்கக்கூடிய ஹீரோயினோட அப்பாவும் அப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் டுன்னை பார்த்துட்டு இப்போ இந்த கொலை நடந்துச்சு இல்லையா, உங்கள் அப்பா இறந்து போனார்ல, உங்கள் அப்பா அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனது யாருன்னு உனக்கு தெரியுமா, அந்த இடத்துல கொலை நடந்ததுக்கு பிறகு அந்த ட்ரக் டீலிங் கேன்சல் ஆனதுக்கு பிறகு யாருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிது, யார் மேலே 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 ஈஸியாக பதவியில் வளர்ந்துக்கிட்டே போனாங்க, யாருக்கு அதனால் பெனிஃபிட் அதிகமாக கிடைச்சிது, அது எல்லாமே உனக்கு தெரியுதா, இல்லை வந்து நீ யோசிக்காமல் இருக்கியா, அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே உங்கள் அப்பாவை யார் கொலை பண்ணியிருக்காங்கன்னு உனக்கே தெரிய வரும் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அதாவது ஹீரோவுடைய அப்பா தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஹீரோனோட அப்பா சொல்லிகிட்ருக்காரு. இதை கேட்டுகிட்டே இருந்துட்டு டுன் இந்த பக்கம் கன்ஃபியூஸ் ஆக ஹீரோடைய அப்பாவும் டுன் நீ கொஞ்ச நேரம் வெளியில் இருன்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுட்டு இப்போ நீ என்ன சொல்ல வர, நீ கொலை பண்ணல நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்கிறியா அப்படின்ன உடனே அதுதான் உண்மை, நான் என்னோட ஃப்ரெண்டை கொலை பண்ணலை, ஆனால் நீ தான் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் இங்கே நம்மளோட ஃப்ரெண்டை கொன்னுட்ட அப்படிங்கிற மாதிரி ஹீரோடைய அப்பாவை சொல்கிறாங்க. ஹீரோடைய அப்பாவும் நீ கொன்னதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன், என்ன விளறிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அந்த இடத்துக்கு பிளான் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததே நீ தான், ஸோ நீ தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டை கொலை பண்ண ஒரு கொலைகாரன் துரோகி அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ஆல்ரெடி அங்கே வெயிட்டிங் ஏரியாவில் தான் உட்காந்துட்ருக்கான். அப்போ ஹீரோயினும் பதட்டமாக ஓடி வர ஹீரோ டக்குன்னு அவளை பிடிச்சி எடுத்து தடுத்து நிறுத்துறான். அவனை பார்த்தோன்னே ஹீரோயினும் அப்போ உனக்கு இந்த விஷயம் எல்லாமே ஏற்கனவே தெரியுமா, எப்போலேருந்து உனக்கு இந்த விஷயம்லாம் தெரியும், எதுக்காக என்கிட்ட நீ எதையுமே ஷேர் பண்ணலை, எங்கள் அப்பா மேலே எதுக்காக பழி போட்டு இப்போ உள்ளே கொண்டு போயிருக்கீங்க, என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்போ ஹீரோமே அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது, ஏன்னா உங்கள் அப்பா வந்துட்டு ஒரு கொலை பண்ணியிருக்காருன்னு உடனே சும்மா இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க, எங்கள் அப்பா அப்படிப்பட்டவரெலாம் கிடையாது, அப்படியே இருந்தாலும் அவர் யாரை கொலை பண்ணார் உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் கொஞ்சம் தயக்கத்துக்கு பிறகு டுன்னோட அப்பாவை தான் உங்கள் அப்பா கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோயினும் டுன்னோட அப்பாவை ஒரு மாஃபியாக்காரர் தானே கொன்னாங்க அப்படின்னும் போது தான் டுன் அங்கே வரானா, கரெக்டு தான், அந்த மாஃபியா கேங்கில் இருந்த மெம்பர் எங்கள் அப்பாவை கொண்டாந்தான், ஆனால் அந்த மெம்பர் வேறு யாரும் இல்லை உங்கள் அப்பா தான், உங்கள் அப்பா
முன்னாடி ஒரு மாஃபியாவில் தான் இருந்திருக்காரு. இப்போ தான் கொஞ்ச நாளாக அவர் வந்து அந்த மாஃபியா கேங்கெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காகன்னு சொல்லி இந்த மாதிரி லைஃப்பில் இங்கே அங்கேன்னு சுற்றி மாட்டிக்காமல் அலைஞ்சிட்ருக்காரு. ஸோ எங்கள் அப்பாவை கொண்டது உங்கள் அப்பா தான், எங்ககிட்ட பக்காவாக எல்லா எவிடன்ஸும் இருக்குதுன்னு சொல்லிடுறான். ஹீரோயின் இதை கேட்டுட்டு இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவும் நான் உனக்கு எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், என் கூட வான்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறான். போயிட்டு நானியை அப்ரோச் பண்ண உடனே நானி இப்போ ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க. அதாவது டுன்னோடைய அப்பா, ஹீரோவோடைய அப்பா, ஹீரோயினோட அப்பா 3 பேரும் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அதில் 2 பேர் போலீஸில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல, அவர் தான் சேட். ஸோ இப்போ அந்த சேட்டுங்கிறவர் தவறான சகவாசத்தினால ட்ரக் டீலிங்குள்ளே உள்ளே பூந்துட்டார். ஸோ அப்படி ஒரு கேங்கில் அவர் பூந்ததுக்கப்புறமா ஒரு இம்பார்ட்டன்ட் மெம்பராகவும் ஆகிட்டார். அப்படி தான் டுன்னோடைய அப்பாவை இவர் வந்து ஒரு ட்ரக் டீலிங்கை ஸ்டாப் பண்ண போகையில் ஷூட் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி தான் விஷயம் தனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் ஆனாலும் இதெல்லாம் நம்பவே முடியல, ஏற்றுக்க முடியலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடுறா. அப்போ ஹீரோ துரத்துக்கிட்டே வந்துட்டு அவளை இழுத்து பேசுகிறான். அப்போ அவளும் என் கையை விட, இனிமேல் உனக்கும் எனக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறாளா. ஹீரோ வந்து பேக் ஹக் பண்ணிகிட்டே பேசுகிறான். என்ன வளரிட்டு இருக்க நீனு, உனக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிறதெல்லாம் எல்லாம் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் எப்படி முடிஞ்சு போகும், இது உங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்குமான பிரச்சனை, நீயும் நானும் அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஸோ நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸை இதனால் இல்லைன்னு ஆகிடாதுன்னு சொல்லும் போது எங்கள் அப்பாவை உங்கள் அப்பா அரெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அப்படி இருக்கும் போது எந்த நம்பிக்கையில் உனக்கும் எனக்கும் எல்லாமே கரெக்டாக போகும்னு நீ சொல்கிற, என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருக்க முடியாது, எனக்கு நீயும் வேண்டாம், உன் குடும்ப சகவாசமும் வேண்டாம் அப்படின்னு அவன் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே ஓடிடுறான். இதனால் ஹீரோக்கு பயங்கர ஹார்ட் பிரேக் ஆகிடுது. ஹீரோ அதனால் அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுகிறான். ஸோ எப்படி வந்து ஹீரோயினோட அப்பா தான் கொலைகாரன்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணீங்க, உங்களால் ஷோராக சொல்ல முடியுமா, நீங்கள் கண்ணால் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து அவர் ஓடினாருங்கிறதுக்காக அவர் தான் கொலை பண்ணாருங்கிறத பார்த்தீங்களா, ஷூட் பண்ண அந்த கன்று கூட உங்களுக்கு கிடைக்கலையே, அப்படி இருக்கப்போ எப்படி பழைய தூக்கி இவர் மேலே போடுவீங்க, அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள், ஏதாவது மெடிக்கேஷன்ஸ் எடுத்திருந்தீங்களா, ஹலுசினேட் பண்ணிங்களா, என்ன இதெல்லாம் சொல்லி கேட்குறான். அவங்க அப்பாவும் உனக்கு தேவையில்லாத விஷயத்தில் இன்வால்வ் ஆகாதுன்னு சொல்கிறாரு. எது தேவையில்லாத விஷயம், நான் ஹீரோயினை லவ் பண்ணுறேன், அப்படி இருக்கப்போ அவரை தூக்கி உள்ளே வச்சா நான் தட்டி கேட்க மாட்டேனா, அது மட்டும் இல்லாமல் அந்த அங்கிளோட நான் பல நாளாக பழகிட்டு இருக்கேன், அவர் கொலை பண்ணுற லெவலுக்குலாம் போகிற மாதிரி எனக்கு தோணலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ இன்னுமே எல்லா எவிடன்ஸஸும் அவரை தான் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு, பெரிய விட்னஸாக நம்மளோட அப்பாவே இருந்துகிட்ருக்காருன்னு சொல்லும் போது ஹீரோவும் அதனால தான் எனக்கு நம்பிக்கை இல்லை, கண்ணால் பார்க்குறதெல்லாம் பொய்ன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னும் போது அப்போ ஹீரோட அப்பாவுமே கோவமாகிடுறாரு. நீ எத்தனை வருஷம் சட்டம் படிச்சுட்ருக்க, நான் எத்தனை வருஷம் படிச்சிருக்கேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு இருக்கா, நீ வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தம்பி அழுதுட்ருக்கானா, அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, பெயிலில் எடுத்துடலாம், என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அடுத்த நாள் இப்போ ஹீரோக்கு எக்ஸாமும் வந்துடுது இல்லையா. ஸோ அவன் ஹீரோயினை பற்றியே ரொம்ப புலம்பிக்கிட்டு ரொம்ப பிரேக்காக உட்காந்துட்டு இருக்கும் போது அப்போ மாயா தான் வந்து அவனை கன்சோல் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே பாரு, இந்த ஒரு எக்ஸாமுக்காகத்தான் நாம் எல்லாருமே இவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஹீரோயின் கூட நீ எக்ஸாம் நல்லா எழுதலைன்னா ரொம்ப கோச்சிப்பா, அதனால் இப்போதைக்கு எக்ஸாமில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு, அதுக்கு பிறகு நம்ம எல்லா ப்ராப்ளத்தையும் பார்த்துக்கலாம், எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு எல்லோரும் ஒன்று சேர்ந்து யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். பிறகு எக்ஸாம் ஹாலுக்கும் ஹீரோ வந்து வேண்டாம் வெறுப்பாக போய் உட்காந்துக்கிறான். ஸோ அங்கே பார்த்தாக்கா எக்ஸாம் பேப்பரை கொடுத்துட்றாங்க. மாயா கடகடன்னு எழுத ஆரம்பிச்சிடுறா. ஆனால் ஹீரோ பார்த்தா தயங்கிட்டே உட்காந்துட்ருக்கான். ஸோ இந்த பக்கத்தில் ஹீரோயின் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரா. அங்கே டுன்னு அப்ரோச் பண்ணிவிட்டு அவங்க அப்பாவை பார்க்கலாமா என்ன ஏதுன்னு கேட்கும்போது இல்லை, அவரை பார்க்குறதுக்கு பெர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இந்த மாதிரி வந்து யாருமே ரெக்வஸ்ட் பண்ணிட்டு வரவும் முடியாது இப்போதைக்குன்னு உடனே சரி பரவாயில்ல, எங்களுக்காக வேறு ஒரு ஹெல்ப் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாக்காக கிளாத்ஸு அப்புறம் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறதா சொல்லி கொடுக்குறாங்க. அவன் சரி அதை கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். ஹீரோயினோ அமைதியாகவே இருந்துகிட்ருக்கா. ஹீரோயினோட தம்பி தான் எங்கள் அப்பாவுக்கு என்னெல்லாம் ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லி இஷ்டமாக இருக்குன்னு கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா, நாளைக்கு நானும் அக்காவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரோம், வேறு பாவம் என்னெல்லாம் கஷ்டப்படுறாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி டொன்னி இவங்க 2 பேரையும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாவப்படுறான். இருந்தாலும் அவர் தான் நிஜமாக அவங்க அப்பாவை கொன்னிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணத்தில் இருக்கனால அவனுக்கு வேறு எதுவும் அங்கே பண்ண முடியல. எக்ஸாம் ஹாலில் ஹீரோ வந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக தான் எழுத ஆரம்பிக்கிறான் இல்லையா. ஸோ அங்கே எக்ஸாம் டைம் முடிஞ்சிட்டு போல். ஸோ அப்போ எல்லோரும் சப்மிட் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க மாயா உட்பட. ஆனால் இவன் பேப்பர் கொடுக்காம அப்போ தான் வந்து 5 minutes வேணும் 5 minutes வேணும்னு எழுதிட்டே இருக்கானா. அந்த ப்ரொஃபஸர் வந்து டைம் முடிஞ்சு போயிடுச்சு, ஸ்பெஷலாலாம் டைம் கொடுக்க முடியாது, பேப்பரை கொடுன்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. அவன் கடகடன்னு கிறுக்கிட்டு பேப்பரை கொடுத்துட்றான். அதை வாங்கிட்டு அவர் எல்லா பக்கமும் திருப்பி பார்க்குறாரா. பார்த்துட்டு இவ்வளோ டயத்தில் இவ்வளோ தான் எழுதுனியா நீனு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவுமே அமைதியாக இருந்துட்டுருக்கான். அவர் திரும்ப திரும்ப அந்த பேப்பரை பார்த்துட்டு அவனையும் மேலே கீழே பார்த்துட்டு சத்தியமாக இவ்வளோ தான் உன்னால் எழுத முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோ வந்து எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் வெளியில் வந்தோடனே மாயா அவன் எக்ஸாம் எப்படி பண்ண, கண்டிப்பாக A கிரேட் வாங்கிடுவல்ல அப்படின்னோடனே எழுதுறது எழுதிட்டேன், என்ன கிரேட் வருதுன்னு
பண்ணு, நான் என்ன சொல்ல முடியும், இனிமேல் அதை பற்றி யோசிச்சு என்ன இருக்குது, ஃப்ரீயாக விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். மாயாவும் அசால்ட்டாலாம் பேசிகிட்டு இருக்காத, உனக்கு ஏ கிரேட் கிடைக்கலனா ஹீரோயின் உன்னை வச்சு செஞ்சுருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பக்கமாக ஹீரோயினோட அப்பா கிட்ட டொன்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ நீங்கள் கொலை பண்ணலை அப்படின்னா வேறு யார் கொலை பண்ணியிருப்பாங்க, நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, போலீஸோட வேலையை கிரிமினல்ஸை கண்டுபிடிக்கிறது தானே, ஸோ உங்கள் வேலையை நீங்கள் பண்ணாமல் எதுக்காக என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கீங்கன்னு உடனே, ஏன்னா எங்களோட ப்ரைமரி சஸ்பெக்ட் நீங்கள் தான், உங்களுக்கு தான் எல்லா எவிடன்ஸும் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்க, ஸோ நான் உங்களை நம்பணும்னு நினச்சாலுமே நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் எனக்கு வந்து நம்பணுமா நம்பக்கூடாதான்னு சொல்லி டிசைட் பண்ண முடியும், ஸோ சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினோட அப்பா சொல்கிறதுக்கு மறுத்துடுறாரு. ஆனால் அவர் கொலை பண்ணலைங்கிறத மட்டும்தான் அவர் அந்த இடத்துல பதிவு பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு டொன்னும், சரி நீங்கள் எனக்காக சொல்ல வேண்டாம், உங்களோட ஃபேமிலிக்காக சொல்லலாம்ல, உங்கள் ஃபேமிலிக்காக தானே நீங்கள் மாஃபியாவில் இருந்து வெளியில் வந்தீங்க, இன்றைக்கி உங்களோட பசங்க 2 பேரும் அந்த இடத்துல ரொம்ப கவலையாக இருக்கும் போதும் தனியாக இருக்கும் போதுமே நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்களுக்கு சாப்பாடு அப்புறம் க்ளோத்ஸ்ன்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் ஸ்பெஷலாக அவங்கக்கிட்ட கொடுக்க சொன்னது உங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை கொடுக்குறான். கொடுத்துட்டு அவங்க நீங்கள் எப்படி திரும்பி வந்துடுவீங்கன்னு சொல்லி நம்பிக்கையில் தான் அந்த இடத்துல உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் வாயே திறக்கலை அப்படின்னா எவிடன்சஸ்னால ஜெயிலில் போயிட்டு உட்கார வேண்டியது நீங்களாக தான் இருக்கும், உங்கள் குடும்பம் செதஞ்சு போயிடும், அதை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள், என்கிட்ட உண்மையை சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக எங்கள் அப்பாவுடைய சாவு யாருனால நடந்துச்சுன்னு தெரியும், அதனால தான் நீங்கள் இப்போ பதில் சொல்லாமல் இருக்கீங்கன்றது எனக்கு புரியுது, தயவு செஞ்சு இப்போயாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவருமே என்னுடைய ரைட் ஹேண்டட் பர்சன் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான், அவனுடைய பேர் கென் அப்படின்னு கடைசியாக சொல்லிடுறாரு. இந்த பாயை கூட்டிகிட்டு வந்து கென்னை மீட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த கென்னும் அவனோட அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து பாய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, போலீஸோட லிஸ்ட்டில் இந்த பாய் வந்துட்டான், ஸோ அவன் மூலமாக இவங்களுக்கு இனிமேல் ஹெல்ப் தேவைப்படாது, அவன் கூட இருந்தானா இவங்களுக்கு தான் பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அவனை கட் பண்ணி விடுற மாதிரி சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு பைசா கூட பணம் கிடையாது, தயவு செஞ்சு என்னை கட் பண்ணி விட்டுறாதீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த அசிஸ்டண்ட்டு அதுக்கெல்லாம் முடியாது, ஒன்று பேசாமல் போட்டு தள்ளிடுவேன், இல்லைனா வெளில போய்டுன்னு சொல்லி மிரட்டான். அங்கே பாய் பயந்து போய் நிற்கிறத பார்த்துட்டு கென்னும், நான் எனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், ஒரு பெரிய லெவல் ட்ரக் டீலிங், இதை நீ பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்ட அப்படின்னா நான் உன்னை வேறு நாட்டுக்கு அனுப்பிடுறேன், அங்கே போயிட்டு நீ எனக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கலாம், இதில் நீ தோற்று போயிட்ட அப்படின்னா அது உன்னுடைய டெத்தில் தான் முடியும் அப்படின்னு சொல்லிடுறான். இவனு வந்து வேறு நாட்டுக்கா, சரி பரவாயில்ல நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்போ ஆடிஷனுக்காக வராலாம். அந்த சமயத்தில் புதுசாக ஒரு ஹீரோயினை கூட்டி வச்சு நின்றுட்டுருக்காங்க. அவள் தான் இந்த ட்ராமாவில் லீட் ஆகணும் அப்படின்னு மாயாவோட ஏஜென்சியும் மாயாவுடைய மேனேஜரும் சேர்ந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விஷயம் மாயாவுக்கு தெரியாது. ஸோ அவள் புதுசு, மாயாவுக்கு ஜூனியருங்கிறதுனால மாயா கிட்ட பயங்கரமாக வந்து வழிஞ்சிக்கிட்டு இருக்கா. மாயாவுடைய ஃபேன் அவள் அது இதுன்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு ரோல் கிடைக்கணும்னா நான் நினைக்கல, ஆனால் வந்து நான் உங்கள் கூட கொஞ்சமாவது ஒரு சின்ன ரோலாவது பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்லாம் சொல்லிட்டு மாயாவை ஏமாற்றி ரொம்ப ஸ்வீட் டாக் பண்ணிகிட்ருக்கா. ஆக்சுவலாக அந்த பொண்ணு மேனேஜர் எல்லாரும் சேர்ந்து தான் மாயா வந்து கூட இருந்தே குழி தோண்டி புதைக்கணும்னு பார்க்குறாங்க. அவளுக்கு இந்த ட்ராமாவில் வாய்ப்பே கிடைக்கக்கூடாதுன்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ அந்த மேனேஜர் என்ன பண்ணுறாங்கன்னா, மாயாவுக்கும் அப்புறம் அந்த இன்னொரு பொண்ணுக்கும் ட்ரெஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. மாயா ஆல்ரெடி ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணி வச்சுருக்கா, பட் ஆனால் அது உனக்கு பர்ஃபெக்டாக இருக்காது, நான் உனக்கு ட்ரெஸ் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு மாயா வச்சுருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை வாங்கி அந்த புதுசாக வந்திருக்கவ கிட்ட கொடுத்துட்டு இப்போ மாயா கிட்ட அந்த மேனேஜர் வேறு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்றாங்க. மாயாவும் இவங்க யாரையும் சந்தேகப்படாமல் அதை வாங்கி வந்து போட்டுக்கிறா. ஸோ இந்த பக்கத்தில் ஹீரோயின் வந்து இப்போ ஹீரோவை அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கான்றதை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ அவளை வந்து கூட்டிகிட்டு வந்து பேசுகிறான். இங்கே பாரு, நான் வந்து உங்கள் அப்பா கொலைகாரன்னு சொல்லிட்டு நம்பலாம் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை பெரியவங்க பிரச்சனை, அதில் நீயும் நானும் தலையிடக்கூடாது, ஸோ நம்ம வேலைக்குள்ளே அவங்கள இழுக்க வேண்டாம், அவங்களுடைய பிரச்சனையை அவங்களோட இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினும் என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது, உன் ஃபேமிலியால் தான் இப்போ என் ஃபேமிலி வந்து அழிய போகிற நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது ஹீரோவுமே இப்படி நம்ம சண்டை போட்டுகிட்டே இருந்தோன்னா நிஜமான கொலைக்காரன் யாருன்னு கண்டுபிடிக்காமலே போயிடுவோம் அப்படின்னும் போது ஹீரோயினும் தம்பியும் இப்போ தான் லைட்டாக ஹீரோவை நம்புகிறாங்க. அப்போ நிஜமாவே உனக்கு எங்கள் அப்பா வந்து கொலைக்காரர் கிடையாது நம்பிக்கை இருக்குல்ல, இப்போ கேட்டவனை எப்படி தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக டொன்னு அங்கே வந்துடுறான். ஸோ கெட்டவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறது இப்போ பெருசு கிடையாது, அவனை எப்படி வந்து நம்ம வளைச்சி பிடிக்கலாங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம், ஏன்னா அவன் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ஒரு ஸ்டெப் அஹெடாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து ஷாக் ஆகிட்டு கேட்குறான், நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஆல்ரெடி யார் கொலைகாரன்னு தெரிஞ்சாப்புல பேசுறியேன்னு உடனே டொன்னு அமைதியாக இருக்கான். உடனே ஹீரோயினுமே கேட்குறா, அப்போ உங்களுக்கு நிஜமாவே யாருன்னு தெரியுமான்னு உடனே ஆமாம் உங்கள் அப்பா தான் சொல்லிட்டாரு, உங்கள் அப்பாவுடைய பழைய ரைட் ஹேண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லி கென்னோடைய பேரை சொல்கிறான். ஸோ இப்போ வந்து இவங்கிட்ட இருக்கக்கூடிய க்ளூஸ் எல்லாத்தையுமே டொன்னு இவங்களோட ஷேர் பண்ணிக்கிறான். இந்த மாதிரி அந்த கென் கிட்ட தான் அந்த ரேசருடைய ஃப்ரெண்டு பாய்ங்கிற
அப்படின்றவனும் இப்போ ட்ரக் டீலிங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ பாயை நம்ம தேடி கண்டுபிடிச்சோன்னா கூட அந்த கென் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லிகிட்ருக்கான். இப்போ அந்த பாயை எங்கே போய் தேடுறது அப்படின்னு தான் இவங்க எல்லோரும் குழம்பி போய் உட்காந்துட்ருக்காங்க. ட்ரெஸ் பண்ணிட்டு வரா இல்லையா, அதுக்கப்புறம் தான் அங்கே இன்னொரு பொண்ணு வந்து மாடர்னாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறதாகவும் மாயா வந்து பீரியாடிக் ட்ராமாவுக்கு ட்ரெஸ் பண்ணியிருக்க மாதிரியும் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு மாயா நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லும் போது அந்த மேனேஜரும் அந்த புதுசாக வந்திருக்கவளும் மாயா கிட்ட இதான் அழகாக இருக்குது, மாயா இப்படி இருந்தால் தான் நல்லா இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லி பேசி டைம் வளர்த்து அவளை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண விடாமல் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த ட்ராமாவுக்கு டேரக்டராக இருக்கக்கூடிய லேடி அங்கே வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே அந்த மேனேஜர் போயிட்டு பயங்கரமாக வலிஞ்சு பேசிக்கிட்டு அந்த புது பொண்ணை அறிமுகலாம் படுத்தி வைக்கிறாங்க. இவ சூப்பராக நடிப்பா செய்வான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க வந்து இந்த ட்ராமாவுக்கு நான் பல பேரை வந்து பார்த்துட்டேன், உங்கள் ஏஜென்சிலேருந்து கொடுத்த எந்த பொண்ணுங்களுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நடிக்கலை, இல்லை பார்க்குறதுக்கு லுக் வைஸ் இல்லை. ஸோ நான் எல்லோரும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், இதுதான் அவங்களுக்கு கடைசி வாய்ப்பு, இப்போயும் எதுவும் செட் ஆகலைன்னா அதுக்கப்புறம் உங்கள் ஏஜென்சியை கேன்சல் பண்ணிட்டு நானே போய் தேடிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை இவ பர்ஃபெக்டாக இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் பயங்கரமாக காக்கா பிடிச்சிட்டு இருக்கும் போது அப்போ அந்த டேரக்டரும் மாயாவை பார்த்துட்டு நீ எதுக்காக என்னுடைய ட்ராமாவுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க, ஆடிஷனுக்கு வரப்போ ஒழுங்காக ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணணும்னு உனக்கு அக்கறை கிடையாதா, இந்த ரோல் என்ன உனக்கு விளையாட்டுத்தனமாக போயிடுச்சான்னு சொல்லி மாயாவை திட்டிடுறாங்க. இதுதான் அந்த மேனேஜரும் அந்த புது பொண்ணு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களா. ஸோ உள்ளுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த டேரக்டரும் மாயாவை தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சீன் நம்பர் சொல்லி அதில் இருக்கிறது எல்லாத்தையும் டயலாக் எல்லாம் ஆல்ரெடி மனப்பாடம் பண்ணியிருப்பா இல்லையா. ஸோ இப்போ வந்து எனக்கு பேசி நடிச்சு காட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த மேனேஜரும் அந்த பொண்ணும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அந்த மேனேஜரும் உன் ஐடியா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, அவகிட்ட சீன் நம்பர் மாற்றி கொடுத்ததுனால அவள் இப்போ திணறிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ அந்த புது பொண்ணுமே என்னது என்னோட பிளானா, எல்லாமே உன்னோட பிளானு தான், அது நீ தான் மாயாவுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி கொடுத்த, நீ தான் அவளுக்கு ஸ்கிரிப்டையும் மாற்றி கொடுத்த அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவ பிளான் பண்ணிவிட்டு அந்த பழியெல்லாம் தூக்கி அப்படியே மேனேஜர் மேலே போட்டு விட்டுடுறா. மேனேஜரும் அந்த இடத்துல என்னது நான் பிளான் பண்ணனா, அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கப்சிப்னு ஆகிடுறாங்க. ஆனால் மாயா பார்த்தோன்னா இந்த ரோலுக்காக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காளா, இவங்க வந்து கொடுத்த சீன் மட்டும் இல்லாமல் அவள் ஃபுல்லாகவுமே படித்து வச்சுருக்கா போல். ஸோ இப்போ சடார்னு அவள் வாட்டுக்கு டயலாக் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டு இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த டைரக்டர் வந்து டக்குன்னு அந்த மேனேஜரை கூப்பிடுறாங்க. அவங்களும் என்னாச்சு அவள் ஒழுங்காக சொல்லலையா, நான் அவளை இறக்கி விட்டுட்டா, இவளை வேணா சொல்லலாம், இவள் சூப்பராக பண்ணுவா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த டேரக்டருமே மாயா கரெக்டாக தான் பண்ணுறா, எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ நீங்கள் புதுசாக ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கீங்களே அவளை மாயாவுடைய சிஸ்டர் ரோல் பெர்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அவள் மாயா விட சின்ன பொண்ணு, இவளை போய் எப்படி நீங்கள் வந்து அக்காவாக ப்ரிப்பேர் பண்ண சொல்லலாம் அப்படின்னு அந்த மேனேஜர் கேட்கும்போது இங்கே நீ டேரக்டரா நான் டேரக்டரா சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லி இவங்க கத்திடுறாங்க. மாயாவுக்கு இந்த பக்கத்தில் கொண்டாட்டமாக போயிடுது, என்னதான் இவங்க திட்டினாலும் தன்னோட நடிப்புக்கு வந்துட்டு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நிறைய ட்ரக்ஸை கொடுத்து இப்போ கென் அனுப்பி விட்டுடுறான். அப்போ அவங்க வந்து கைமாற்ற பண்ணுறதுக்காக வரான். 2 நபர்கள் வந்து அந்த இடத்துக்கு வரணும், இவன் வந்து ட்ரக் அவங்கள்ட்ட கொடுக்கணும், அதுதான் இவனுடைய வேலை. ஸோ இப்போ அங்கே வரும்போது கரெக்டாக அவன் அந்த ரேசர் ஃப்ரெண்டுக்கிட்ட மாட்டிக்கிறான். இப்போ அந்த ரேசர் வந்து இவன் எதுக்கு பதுங்கி போயிருக்கான்னு சொல்லி அவனை சந்தேகப்பட்டு அவன் பேக்கில் இருக்கக்கூடிய ட்ரக் எல்லாமும் பிடிங்கி பார்த்துட்டு நீ இந்த அளவுக்கு மோசமாக வந்துட்டு வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, இதில் இருக்கக்கூடிய குவான்டிட்டியையும் நீ பண்ணக்கூடிய இந்த வேலையும் போலீஸ்கிட்ட மாட்டினேன்னு வச்சுக்கோயேன், சாகிற வரைக்கும் நீ உள்ளே கிடக்க வேண்டியதான், உனக்கு என்ன விளையாட்டாக போயிடுச்சா, யாரை கேட்டு இதெல்லாம் நீ பண்ணிகிட்டு இருக்க, நீ என் ஃப்ரெண்டு கெட்டு போகிறதுக்கு நான் இப்படிலாம் விட மாட்டேன்னு சொல்லி அவன் கத்த கேட்காம இவன் பாயோட பேக்கை பிடிங்கிட்டு வந்து அதில் இருக்க ட்ரக் எல்லாம் ஃப்ளஷ் பண்ணி விட்டுடுறான். ஸோ இங்கேருந்து பாய் கத்திட்டு இருக்கான், அதோட மதிப்பு உனக்கு தெரியுமா, கென்னை நம்பி எவ்வளோ பெரிய வேலை கொடுத்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்திட்டு இருக்கும் போது எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது, இது எனக்கு தேவையில்லை, நீ இதில் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு வெளியில் போயிடுறான். அப்போ வந்து அந்த ட்ரக்கை வாங்குறதுக்காக 2 பேர் வரானுங்களா, என்ன ஆச்சு எங்கே ஏதுன்னு சொல்லி கேட்கும் போது இவனுக்கு பயம் வந்துடுது, கென் வந்து ஆல்ரெடி மிரட்டி தான் அனுப்பியிருப்பான்ல, ஸோ அந்த பேக்கில் இருக்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அந்த பாய் கை காட்டிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். இவனுங்க பேக்குள்ளே தேடுன்னு தேடிட்டு ஒன்றுத்தையும் காணும், ஏமாற்றிட்டானுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போ தான் அங்கே வந்து பாய் டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்கான். எதுக்கடா இப்போ அவசரமாக வந்துட்டு ஓடலான்னு பார்க்குற அப்படின்னு சொல்லி அந்த ரேசர் கேட்கும் போது இங்கே பாரு நீயும் மரியாதை என் கூட வந்துரு, இல்லைனா அவனுங்க வந்து கொலை பண்ணிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பதட்டமாக்கிட்டு ரேசரை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறான். கரெக்டாக அந்த 2 பேரும் பேக்கில் ட்ரக்ஸ் இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டு இவனுங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரானுங்க. இந்த பக்கமாக டொன்னும் இவங்ககிட்ட விஷயம்லாம் சொல்லி முடிச்சிடுறான்ல. ஸோ பாய் எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல, அவனை யாராவது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கூட்டிகிட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது தான் ஹீரோக்கு ஃபோன் வருது. அந்த ரேசர் தான் கால் பண்ணுறான். டேய் நானும் இந்த பாயும் வந்துட்டு ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கும், இங்கே தப்பிக்க முடியலன்னா நாங்கள் உயிரே போயிடும், கண்டிப்பாக எங்களை காப்பாற்றுடா ப்ளீஸ்ரா, எங்களுக்கு ஒன்றை விட்டால் வேறு யாரும் இல்லை, யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறதுன்னு கூட தெரியல அப்படின்னு அந்த ரேசர் பயந்து போய் பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவும் இங்கே சாகணும்னா செத்து தொலைடா, எதுக்குடா எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கேன், நானும் இங்கே செம பெரிய பிரச்சனையில் இருக்கேன், என் லவ்வே பறி போயிடும் போயில அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அங்கே ஹீரோயினும் டொன்னும் அதுக்கப்புறம் தான் இவன் பாயின்னு பேர் எடுக்கிறத கேள்விப்பட்டுட்டு ஷாக் ஆகிட்டு அப்படியே ஹீரோ பக்கம் திரும்புகிறாங்க. ஹீரோவும் அங்கே ரேசரை போய்
செத்து தொலைங்க, நீ எல்லாம் என் ஃப்ரெண்டா, இல்லை இல்லை எதுக்குடா எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாய் இப்போடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுடுறான். அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்ட்டுன்னு கேட்க, இந்த பக்கமாக ஹீரோவும் அந்த பாய்க்கும் இவனுக்கும் ஏதோ ஆபத்தா, இதுக்கு என்ன போய் கூப்பிட்றான் அப்படின்னோடனே ஹீரோயினும் டுன்னும் அப்படியே ஹீரோ கண்ணால் எரிச்சிட்டு இருக்காங்களா. ஹீரோக்கு அப்புறம் தான் புரியுது, அடடா இவனைத்தானே நம்ம தேடணும், எப்படி பிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்ட்டு. அப்புறமா தலையிலே அடிச்சுக்கிட்டு டக்குன்னு ஃபோன் எடுத்து திரும்ப அந்த ரேசருக்கே கால் பண்ணுறான். எங்கடா இருக்கீங்க 2 பேரும், நான் வந்துட்டு உங்கள் 2 பேரும் உயிரோட காப்பாற்றுறேன், முதல்ல சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க இருக்கக்கூடிய லொக்கேஷனை ஷேர் பண்ண வைக்கிறான். லொக்கேஷனுக்கு அதுக்கப்புறமா ஹீரோவும் டொன்னும் வந்துடுறாங்க. அப்போ ஹீரோவும் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேர் ஹவுஸ்குள்ளே என்ட்ரி ஆக போகிறேன்னு நிற்க, டொன்னு அவனை தடுத்து நிறுத்துறான். இங்கே பாரு, இது வரைக்கும் வந்ததே உனக்கு இன்வால்வ் பண்ணது தப்பு, இனிமேல் நீ இதில் இன்வால்வ் ஆகக்கூடாது, இது போலீஸ் விஷயம், நாங்கள் பார்த்துக்குறோம், நான் ஆல்ரெடி பேக்கப்புக்கு கால் பண்ணிட்டு அவங்க வந்துடுவாங்க, நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது ஹீரோவும் எப்படி படத்துலலாம் காட்டுற மாதிரி வேலை முடிஞ்சு போனதுக்கப்புறம் வர போலீஸ் மாதிரியா, அப்போல்லாம் என்னால் பொறுத்துட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே வரான். அப்போ அங்கே டொன்னுமே அவனை தடுத்து நிறுத்திட்டு இருக்கான். இப்போ அதே பில்டிங்குள்ளே பார்த்தோன்னா இவனுங்க 2 பேரையும் பிடிச்சி கொண்டு வந்து கென்னு தான் உட்கார வச்சு அந்த ட்ரக் எங்கே என்னன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது இவனுங்க வந்து அதை ஃப்ளஷ் பண்ணிட்டதா சொல்கிறானுங்க. ஸோ அப்போ கென் கோவப்பட்டு கத்துறான், அதோட வேல்யூ தெரியுமா என்னன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு சும்மா விட மாட்டேன்னு. அப்போ அந்த ரேசரும் சும்மா இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு தான் ஆல்ரெடி போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு உடனே கென் பயங்கரமாக விழுந்து சிரிக்கிறான். என்னடா போலீஸ் உடனே பயப்படாமல் சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேசர் கேட்கும்போது, நானுமே போலீஸுக்கு தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வரட்டும் இன்னையோட எல்லாத்துக்கும் வந்து ஒரு எண்டு கார்டு போட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் டொன் சொல்லியும் கேட்காம அவாட்டுக்கு டொன்னுடைய கன்னை பிடிங்கிக்கிட்டு உள்ளே வந்துடுறான், எல்லாரையும் ஷூட் பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு. ஸோ கென் அவனோட ஆட்களும் சேர்ந்து இவங்களை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா கென் மட்டும் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். மற்றவங்கெல்லாம் அந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க. போலீஸோடைய பேக்கப்பும் வந்துட்டு உடனே அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஆட்கள் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க, அந்த ரேசரை தவிர்த்து. ஸோ அந்த பாயை கூட ட்ரக் டீலிங்கில் முன்னாடி இன்வால்வ் ஆனதுனால அவனையும் கூட சேர்ந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அவனும் இந்த பக்கமாக ரேசரையும் ஹீரோவையும் பார்த்துட்டு எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கிறான். அப்போ வந்து டொன்னும் அந்த கென் இப்போ எங்கே போயிருப்பான் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் போயிடுறான். அப்போ ஹீரோவும் அந்த ரேசரும் வந்து நின்றுட்டுருக்காங்களா. ஹீரோவும் என்னடா இது அவன் தப்பிச்சு போயிட்டானே என்ன பண்ணுறதுன்னு வந்து தலையை பிச்சுட்டு இருக்கும் போது அந்த ரேசரும் என்னோட வாழ்க்கையை நீ காப்பாற்றிட்டு இனிமேல் வாழ்கிற வரைக்கும் என்னோட உயிர் உனக்கு தாண்டா, நீ தாண்டா எனக்கு உண்மையான நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கட்டுப்பிடிச்சிக்க. ஹீரோவும் அவனை பிடிச்சி உதறி விட்டுட்டு இருக்கான். லூஸ் ஆகிட்டியா, நான் ஒன்று உன் உயிரை காப்பாற்றுறதுக்குலாம் வந்த, நீயும் இருந்தால் என்ன இல்லைனா என்ன, நான் அந்த கென்னை பிடிக்க வந்தேன்டா அப்படின்னோடனே, இல்லைடா நீ ஏமாத்துற, நீ என் உயிரை தான் காப்பாற்றுறதுக்காக வந்த, எனக்கு ஒன்றுனோடனே உன்னால் தாங்கிட்டு இருக்க முடியல, இனிமேல் என்னோட உயிர் நண்பன் நீ மட்டும்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டொன்னும் உடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். ஹீரோவும் சரி நீ எனக்கு நன்றி கடனுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அங்கே பாய்கிட்ட போய் பேசி கென்னோட இடத்த எனக்கு கேட்டு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினை பார்க்க வந்துட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இங்கே பாரு, முன்னாடி மாதிரி தான் நான் இப்பயும் சொல்கிறேன், உங்கள் அப்பாவை எப்படியாவது நம்ம ப்ரூவ் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு வந்துடலாம், அது பிரச்சனையே இல்லை, பெரியவங்களோட பிரச்சனையை நம்மளுக்குள்ளே இழுக்க வேண்டாம், நாம் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னும் போது ஹீரோயினும் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன், நம்மளுக்குள்ள ரிலேஷன்ஷிப்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவுமே கொஞ்சம் வந்து அவளுக்கு பிரிகிற மாதிரி எடுத்து சொல்ல அவள் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி வரா. பட் ஆனாலும் இன்னும் அவன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி அவள் ஒத்துக்கலை, சமாதானம் மட்டும் ஆகிடுறா. ஸோ இப்போ இங்கே டுன் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ அந்த கென் மட்டும் தப்பிச்சு போயிட்டான் இல்லையா, அவனை எப்படி பிடிக்கிறது, இப்போ அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட அப்பா சொன்னதாகவும் தானுமே அதை தான் நம்புறதாகவும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவர் சொல்கிறத மட்டுமே வச்சு நம்ம எப்படி நம்ப முடியும்னு உடனே நீங்களுமே அந்த வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துல ஷூட் பண்ணதை பார்க்கல இல்லையா, ஸோ இதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் எனக்கு தோணுது, இப்போ அந்த கென் கிடைச்சாதான் நம்மளுக்கு உண்மை தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் தம்பியும் வீட்டில் தனியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு துணைக்கு மாயாவை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போகிறான். ஸோ இப்போ மாயா கிட்ட ஹீரோயின் வந்து ஷேர் பண்ணிக்கிறான், இந்த மாதிரி அவள் ஒரு ரிப்போர்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா, ஸ்காலர்ஷிப்புக்காகன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கா, டியூ டேட்டுக்குள்ளே அதை வந்து சென்ட் பண்ணிட்டாக்க அவளுக்கு ஃபாரினில் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சாலும் கிடைக்கலாம் மாஸ்டர் டிகிரி பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணாத, ஏன்னா எனக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்காம போயிடுச்சுன்னா நான் ரொம்ப அசிங்கமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. மாயாவும் லைட்டாக டீஸ் பண்ணிக்கிட்டே ஒத்துக்கிறான். அப்போ தான் அங்கே கரெக்டாக ஹீரோயினோட தம்பி வந்து மாயா கிட்ட க்ளோஸாக ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் அவனை போட்டு செமையாக சாத்துன்னு சாத்தி எடுத்துகிட்டு இருக்க. இவங்க 3 பேர் இந்த இடத்துல ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாயாவுமே ஒரு ஆடிஷனுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கிறதெல்லாம் ஷேர் பண்ண அப்போ ஹீரோயின் அவளோட தம்பி அவளை மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஜெயிலில் அந்த பாய் இருந்துகிட்ருக்கான் இல்லையா, அவன் கிட்ட டொன்னு வந்து பேசிகிட்டு இருக்கான், இந்த மாதிரி நீ இப்போ உள்ளே இருந்துகிட்ருக்க, நாளை பின்ன நீ பெயிலில் வந்தால் கூட அந்த கென்னோ அவனோட ஆட்களும் ஒன்று சும்மா விட மாட்டாங்க, போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ நீ இப்படி தேவையில்லாமல் சாகிறதுக்கு பதிலாக கென்னை பற்றி உனக்கு எந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் எங்ககிட்ட சொல்லிவிடு, எங்களால் உனக்கு ப்ரொடெக்ட் பண்ண முடியும், உனக்கு காப்பாற்றிப்போம், அவனை தூக்கி உள்ளே வச்சுருவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான்.
இருக்காங்க. அவன் வந்து நம்புற மாதிரி இல்லை. அப்போ அந்த ரேசருமே வந்து பேசுகிறான். அந்த ரேசர் பேசினதுக்கப்புறம் தான் இந்த பாயும் கென்னை வந்து அவன் யூஸ்வலாக மீட் பண்ணக்கூடிய இடத்த வந்து சொல்லிடுறான். ஸோ இப்போ சொன்னதுக்கப்புறமா இவங்க தேடி அந்த இடத்துக்கு வராங்க. அந்த கேமிங் பிளேஸ்க்கு வந்தாக்கா கென் அங்கே இல்லை. அப்போ இந்த ஓனரை பிடிச்சி விசாரிக்கும் போது கென் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்ததாகவும் அந்த இடத்துல தான் அதிகமாக இந்த டீலிங் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உண்மையை சொல்லிடுறான். பட் இப்போவுமே கென் வந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லும் போது அப்போ டுன் சொல்கிறான் அவனுக்கு வந்த தகவல் படி கென் வந்து பார்டர் தாண்டலான் இருக்கிறதாகவும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லெவலில் ட்ரக் டீலிங் பண்ணிட்டு போகிறதா இருக்கிறதாகவும் சொல்கிறான். ஸோ அந்த டீலிங்கை நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்திட்டாலே அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் மூலமாக கேள்விப்பட்டதாக சொல்லிட்டு இருக்கான். இப்போ கரெக்டாக இவங்க வந்து இந்த இடத்துல சர்ச் பண்ணுறத இந்த இடத்துக்கு இன்னொரு சைடில் இருந்து கென்னும் அவனோட ஆளும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த கென்னோட ஆளுமே சொல்கிறான் அங்கே நிற்கிறான் பார்த்தியா டுன், இவனை தான் நான் அப்போவே போட்டு தள்ளிடலான்னு சொன்னேன். இவனால் தான் நம்மளுக்கு ட்ரக்கில் ஏகப்பட்ட லாஸ் ஆரம்பத்துலேருந்தே அப்படின்னு சொல்ல இவனை போட்டு தள்ளுறதுனால நம்மளுக்கு ஒன்றும் விஷயம் சாதனமாக முடிஞ்சிடாது. இது வந்து ஆதியிலேருந்து தான் நம்ம கட் பண்ணி ஆகணும். ஸோ எனக்கு தேவை அந்த சேட்டை வந்து நம்ம வச்சு செஞ்சோம் அப்படின்னா இங்கே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் ஹீரோவும் இப்போ ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஹீரோவுடைய அப்பா தான் முழுசாக இந்த கேஸ்க்கு வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு. ஹீரோயினோட அப்பா மேலே அவருக்குமே வந்துட்டு நம்பிக்கை வந்துருச்சுனும் கண்டிப்பாக 1-2 நாளில் அவரை வெளியில் விட்டுருவாருங்கிற மாதிரி ஷேர் பண்ணிகிட்ருக்க எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. மாயாவும் ஆடிஷனுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அவளை வண்டி ஏற்றி வழி அனுப்புறதுக்காக இவங்க எல்லாருமே கூட வராங்களா. அப்போ தான் அங்கே ஒயிட் கலரில் ஒரு பெரிய வேன் வருது. அங்கே கென்னோடைய ஆட்கள் தான் வராங்க. கையில் கன் வச்சுட்டு வரதை பார்த்த உடனே ஹீரோ என்ன பண்ணுறா, ஹீரோயினுக்கும் தம்பிக்கும் சேஃப்டி முக்கியம்னு சொல்லி மாயாவோட கார்லேயே வந்துட்டு இவங்க 2 பேரையும் பிடிச்சி தள்ளி விட்டு ஏற்றி விட்டுடுறான். ஆனால் அவனுங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்த உடனே ஹீரோவை தான் கன் பாயிண்டில் அங்கேருந்து கடத்திட்டு போக பார்க்குறானுங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயின் பொறுத்துக்க முடியாமல் கார்லேருந்து இறங்கிட்டு ஹெல்ப் யாராவது காப்பாற்றுங்க, கிட்னாப் பண்ணுறாங்கன்னு கத்த ஆரம்பிக்க நீ வாய் ஓவராக பேசுகிற, பேசாமல் நீயும் வான்னு சொல்லி அவளையும் கூட சேர்த்து இழுத்துட்டு போயிடுறானுங்க. அவன் ஹீரோயினோட தம்பியும் சேர்ந்து டுன்னுக்கு கால் பண்ணுறாங்க. அவன் வந்த உடனே அந்த ஆட்கள் எத்தனை பேர் இருந்தாங்க, யார் முகத்தையாவது பார்த்தீங்களா, வண்டி நம்பர் பிளேட் என்னன்னு அவன் வாட்டுக்கு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்குறான். பட் இவங்க 2 பேருமே பதில் சொல்கிறதுக்கு திணறிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ டொன்னு ஏதாவது ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு கண்டிப்பாக அவங்களை தேடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிலாம் சொல்லிவிட்டு இவங்களை கொஞ்சம் காம் பண்ண. அதுக்கப்புறம் இந்த மாயா சொல்கிறா அது ஒரு பெரிய ஒயிட் கலர் வேனு, நிறைய பேர் இருந்தாங்க, கன் பாயிண்டில் தான் ஹீரோவை கடத்தினாங்க, ஹீரோயின் வந்து அவனை காப்பாற்ற போகையில் அவனையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ தான் விஷயம் கேள்விப்பட்டுட்டு ஹீரோடைய அப்பாவுமே அங்கே வராரு. எங்கே என் பையன், அவனை யார் கடத்தினா, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. கரெக்டாக அவருக்கு மொபைலில் கால் வருது. ஸோ அவர் எடுத்து பேசையில் உன் பையன் என்கிட்ட சேஃபாக தான் இருக்கான், பட் ஆனால் உன் பையனை எவ்வளோ தூரம் வந்து ஹர்ட் பண்ணி கொடுக்கறது உன்கிட்ட திருப்பி அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியலை, அதுக்கான டெசிஷனுக்கு தான் எனக்கு டைம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீ யார், எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா கேட்கும் போது அதுக்கு அவனுமே வந்து கென்னு தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். ஸோ கென்னா நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, நீ முதல்ல பசங்க 2 பேரையும் விடு, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நானும் டீல் பேசுகிறதுக்கு தானே வந்தேன், அதை முதல்ல கேளு, அவங்க 2 பேரையும் நான் விடணும் அப்படின்னாக்க ஹீரோயினுடைய அப்பா எனக்கு வேணும், அவரை கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட விடுங்க, அதுக்கு பிறகு இவங்க 2 பேரையும் நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோடைய அப்பாவும் இவனை அரெஸ்ட் பண்ணுறதுலே குறியாக இருந்துட்டு அவனை வந்து எப்படியாவது போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி லொக்கேஷனை சொல்லு நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அந்த லொக்கேஷன் என்ன எங்கே மீட் பண்ணணும் எதுலாம் நீ எதுவும் கேட்க தேவையில்ல, எல்லாமே அங்கே சேட்டுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீ போயிட்டு நான் விஷயத்த சொன்னேன்னு மட்டும் சொல்ல அவர் கரெக்டாக வந்துடுவார். கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்தாலும் இங்கே இருக்கிற ஹீரோயின் 2 பேரில் ஒருத்தரை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஸோ இதனால் ஹீரோடைய அப்பா வேகமாக அங்கேருந்து கிளம்ப டொன்னு அவரை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இப்போ இவன் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா, இவன் இந்த மாதிரி விட்டுடுவானா, தேவையில்லாமல் ஹீரோனோட அப்பாவை இதில் இன்வால்வ் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறதை தவிர இப்போ நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, நாம் இதை கேட்டு தான் ஆகணும், அவனை நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு இப்போ இன்றைக்கி தான் வந்து ஃபைனலாக ஆடிஷன் இருக்க போல். ஸோ அவள் வந்து உடனே கால் பண்ணுறான், இந்த மாதிரி ஃபேமிலி எமர்ஜென்சி இருக்குது, என்னால் இன்றைக்கி வர முடியாது, நம்ம அனுப்பிச்சிருங்க, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் அதெல்லாம் காதில் வாங்கிட்டு அந்த டேரக்டர் கூட தான் உட்காந்துருக்காங்களா. ஸோ இப்போ மாயா வந்து தப்பாக கொடுத்து விட்டுடுறாங்க, உனக்கு மட்டும் தான் ஃபேமிலி இருக்கா, யாருக்கும் ஃபேமிலி இல்லையா, வேலை வெட்டி இல்லையா, சும்மா வந்து சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க, கொஞ்சம் உனக்கு ஃபேம் இருக்குன்னு உடனே அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கத்துறாங்க. மாயாவும் டேரக்டர் கிட்ட ஃபோனை கொடுங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறா. ஆனால் இவங்க ஃபோனை கொடுக்காம டேரக்டர் கிட்ட நானே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட திரும்பி இவ தேவையில்லாமல் எல்லாரோட நேரத்தையும் வீணடிக்கிறா, ரொம்ப திமிரா பேசுகிறா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி விட்டுடுறாங்க. அவனோட அப்பா இப்போ ஹீரோனோட அப்பா கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி கென் சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு நீ அங்கே போனால் தான் உன்னோட பொண்ணை காப்பாற்ற முடியும், அதனால் நீ அந்த இடத்துக்கு போ, அதுக்கு
அதுக்கப்புறமா நாங்களுமே பின்னாடியே வந்துடுறோம், உனக்கும் உன் பொண்ணுக்குமான ப்ரொடெக்ஷனை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ கூட நீ சரியான செல்ஃபிஷ் தான் அப்படின்னு ஹீரோயினோட அப்பா சொல்கிறாரு. அதாவது உனக்கு கேஸ் முடியணும், அதுக்கு என்ன பண்ணணும் தான் நீ பார்த்துட்ருக்க. என்னோட பொண்ணை ஒரு சிவிலியனா நீ காப்பாற்றலை, நீ போலீஸ் பதவியில் இருந்துக்கிட்டு உனக்கு ப்ரொமோஷன் மட்டும் வந்தால் போதும்னு என் பொண்ணை காப்பாற்றுறதுக்கு என்னையே அனுப்பி விட்டுட்ருக்க அப்படின்லாம் சொல்லும் போது, அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய டொன்னுமே இதில் இன்வால்வ் ஆனது உங்கள் பொண்ணு மட்டும் இல்லை, ஆக்சுவலாக ஹீரோவையும் சேர்த்து தான் கடத்தி கொண்டு போயிருக்காங்க, அவரோட பையனும் தான் இப்போ கஷ்டப்பட்டுருக்கான் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் ஹீரோயினோட அப்பா கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. இன்னும் ஹீரோவையும் ஒன்றா கையை கட்டி போட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு பக்கத்துலேருந்து கென்னும் அவனோட ஆட்களும் இப்போ ஹீரோயினோட அப்பா வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க, அவர் வரப்போகிறாரா இல்லையான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் கட்ட அவிழ்க்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்து ஹீரோயின் மேலே பயங்கர கோவமாக இருந்துட்டுருக்கான். இப்போ எதுக்குடா இன்னும் வந்து கோவப்பட்டுருக்கேன்னு ஹீரோயின் கேட்கும்போது, நீ எதுக்காக என் பின்னாடியே வந்த, அறிவில்லை உனக்கு, உன்னோட சேஃப்டிக்காக தான் வண்டிக்குள்ளே பூட்டி விட்டு வந்தேன், என்னமோ என்னை கூட்டிகிட்டு போனால் பின்னாடியே வந்துட்டேன், உனக்கு என்ன ஜான்சி ராணின்னு நினப்பா, இப்போ பாரு நீயும் சேர்ந்து தானே இங்கே மாட்டிக்கிட்ட, இவனுங்க நிறைய பேர் கன்று வச்சுருக்கானுங்க, ட்ரக்ஸ் எல்லாம் வச்சுருக்கானுங்க, என்ன பண்ணுவானுங்க ஏது பண்ணுவானுங்கன்னு தெரியாதுன்னு திட்டும் போது ஹீரோயினும் இப்போ என்னை யாராவது கடத்திட்டு போயிட்டு நீ பார்த்துட்டு சும்மா இருப்பியா, அப்புறமா காப்பாற்றிக்கலான்ட்டு என்னையே காப்பாற்றணும்னு என் பின்னாடியே ஓடி வர மாட்டேன், அதை தான் நான் பண்ணேன் அப்படின்ன உடனே ஹீரோ இப்போ தான் லைட்டாக யோசிக்கிறான். பிறகு அவனுமே அப்படின்னா உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம், இப்போயாவது நீ வந்துட்டு உண்மையை ஒத்துக்கலாம்ல அப்படின்னும் போது ஹீரோயினும் அதை பற்றி பேசுகிறதுக்கான டைம் இது கிடையாதுன்னு சொல்கிறா. இல்லை எனக்கு இப்போ பேசி தான் ஆகணும், நான் எப்போ இந்த பாயிண்ட் எடுத்தாலுமே நீ என்கிட்ட பேசுகிறதுக்கு ரெடியாகவே இல்லை, ஸோ நான் வந்து உன்னை காப்பாற்ற வருவேன்னு நினச்ச மாதிரி இப்போ நீ என்னை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன்னா உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது தானே, அப்போ கண்டிப்பாக நீயும் நானும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு நீ ஒத்துக்கிட்ட தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் இதில் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தோளில் சாஞ்சுக்கிறா. 2 பேரும் இப்படி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு கென்னும் நீங்கள் 2 பேரும் லவ்வர்ஸா, நல்லதாக போச்சு, இப்போ லவ்வர்ஸாக இருந்தால் ஒன்றா வாழுவாங்க, இல்லைனா ஒன்றா செத்துருவாங்கல்ல, சரி உங்களுக்கு என்ன முடிவுங்கிறத நான் பார்க்குறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் உங்கள் 2 பேரோட அப்பாஸும் என்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய முடிவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அப்பாவை ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ மற்ற போலீஸ் எல்லாருமே இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இவர் கரெக்டாக கென்னு இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறாரு, அந்த பிளேஸை வந்து சொல்லாமலேயே. இங்கே வந்ததுக்கப்புறமா அவரை செக் பண்ணுன்னு சொல்லிட்டு கென்னோடைய அசிஸ்டண்ட் ஆள் அனுப்பி வைக்க, அந்த ஆளும் இவர் வந்து முன்னாடி ஒரு மாஃபியா வச்சேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து நடுங்கிக்கிட்டே ஹீரோயினோட அப்பாவை செக் பண்ணுறான். என்ன பயப்படுற நீன்னு, ஒழுங்காக செக் பண்ணி அனுப்பு, இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரே பாஸ் தான், இந்த ஆளை பார்த்துலாம் நீ பயப்பட வேணான்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். ஸோ இங்கே போலீஸ் எல்லாருமே இவர் அனுப்பி வச்சுட்டு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, ஹீரோடைய அப்பா அப்போ தான் சொல்கிறாரு. ஸோ இங்கே ஹீரோயினோட அப்பா நம்மளுக்கு எப்போ வந்து நம்ம பேசின மாதிரி சிக்னல் கொடுக்குறாரோ அப்போ தான் நாம் உள்ளே என்ட்ரு ஆகணும், எல்லாரையும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கணும், அது வரைக்கும் நம்ம எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ணக்கூடாது அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இங்கே ஹீரோயினோட அப்பா உள்ளே வந்து கென்னை மீட் பண்ணிடுறாரு. உடனே அங்கே ஹீரோவையும் வெளியிலையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பா கேட்கும்போது, அதுக்கு கென்னும் ஏன்னா நீ துரோகம் பண்ணிட்ட, அதுக்கு தான் நான் இப்போ உனக்கு தண்டனை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஹீரோனோட அப்பா கேட்கும்போது, ஸோ நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேங் இருந்தது, நாம் எல்லாருமே அதில் நல்லா ட்ரக்ஸ் எல்லாம் டீல் பண்ணி ரொம்ப சம்பாதிச்சு அத்தனை பேரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்தான், நாம் எல்லாரும் பிரதர்ஸ் மாதிரி தானே ஒன்றா பழகிட்டு இருந்தோம், ஆனால் நீ மட்டும் ரொம்ப சுயநலம் பிடிச்சி போய் உனக்கு ஃபேமிலி தான் முக்கியம்னு விட்டுட்டு போயிட்ட, அப்பையிலேருந்தே கேங்கில் எல்லாமே பாதிக்கப்பட்டுருச்சு, நம்மளோட பிரதர்ஸ் நிறைய பேர் வந்து போலீஸ்கிட்ட மாட்டி உயிரிழக்கிற மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு, ஸோ அது எல்லாத்துக்கும் ட்ரெய்ட்டர் நீ தான் அப்படின்னு சொல்லும் போது, நான் ட்ரெய்ட்டர் கிடையாது, ஆக்சுவலாக நான் நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு தான் பண்ணேன், நான் இதுலேருந்து விலகி போனால் தான் இங்கே வந்து இந்த கேங் வந்து அழிஞ்சு போகும், அப்போ தான் மற்றவங்க அதாவது நம்ம கூட இத்தனை நாள் வாழ்ந்தவங்கெல்லாம் நிம்மதியாக இருப்பாங்க, புதுசாக ஒரு லைஃப் அமைச்சுப்பாங்க, என்னுடைய நலனுக்காகவும் தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு, ஆனால் நீ இப்படி இவ்வளோ மாறுவ, வெஞ்சன்ஸோட அலைவன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, முன்னாடி இருந்ததை விட நீ ஏன் இவ்வளோ மோசமாக போன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லும் போது இப்போ வந்து ஹீரோடைய அப்பாவும் மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸும் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள மாற்றி மாற்றி இப்போ வந்து கன்னை தூக்கிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மிரட்டிக்கிட்டு நிறையா வசனம் எல்லாம் பேசிட்டு நின்றுட்டுருக்காங்க. கடைசியில் என்ன நடக்குதுன்னா, இப்போ ஹீரோவையும் வெளியில் விடணும் அப்படின்னா எனக்கு வந்து உங்களில் ஒரு வாலண்டியர் வேணும், வேறு யாராவது வந்தீங்கன்னா நான் இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிட்டு விட்டுருவேன், அப்படி இல்லைனா நான் எல்லாரையுமே போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த கென் மிரட்டிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு அங்கே டுன்னு இருக்கான் இல்லையா, அவன் வாலண்டியராக வரேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். இதனால் ஹீரோடைய அப்பா அவனே இழந்துருவோமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. ஆனால் டுன்னு கொஞ்சம் கூட பயப்படாமல் அவன் கூட போயிடுறான். பிறகு அவன் சிக்னல் கொடுக்க மாற்றி மாற்றி எல்லாம் ஷூட் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கென் வந்து அங்கேருந்து ஓடிடலாம் இல்லைனா எல்லாரையும் ஷூட் பண்ணிடலான்னு பார்த்துட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே பேக்கில் போயிட்டுருக்கும் போது டக்குன்னு வந்து அவனை ஷூட் பண்ணி அவன் கீழே விழுந்துடுறான். ஸோ இப்போ ஹீரோவுடைய அப்பாவும் ஹீரோயினோட அப்பா எல்லாருமே கண்ணோட நின்றுட்டுருக்காங்க. பட் அவனை ஷூட்
ஷூட் பண்ணது இங்கே டுன்னு தான் அப்படின்னு நம்மளுக்கு அப்புறம் தான் தெரியுது. இப்போ வந்து ஹீரோனோட அப்பாவும் நடந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. அதாவது அந்த ட்ரக் டீலிங் பெருசாக நடந்த போது அப்பாவும் ஹீரோடைய அப்பாவும் தான் வராங்க இல்லையா. அப்போ டுன்னோட அப்பா மட்டும் தான் பில்டிங்குள்ளே என்ட்ரி ஆகியிருக்காரு. ஸோ அப்போ அவரும் இந்த ஹீரோயினோட அப்பாவும் பெஸ்டீஸ் இல்லையா. ஸோ அப்போ வந்து அவருங்க 2 பேரும் ஒருத்தர் கன் பாயிண்டில் மீட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தரால் இன்னொருத்தரை ஷூட் பண்ணிக்க முடியல, ஆனால் அரெஸ்ட் பண்ணவும் முடியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றுட்டுருக்காங்க. அப்போ அவங்க கன் பாயிண்டில் நிற்கும் போது தான் அங்கே ஹீரோனோட அப்பாவுக்கு பின்னாடி வரக்கூடிய கென் வந்து யோசிக்காமல் கன் எடுத்து டுன்னோடைய அப்பாவை ஷூட் பண்ணிடுறான். ஸோ பண்ணிவிட்டு அந்த இடத்துல போலீஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லி ஹீரோயினோட அப்பாவையும் இழுத்துட்டு போயிடுறான். அங்கே ஹீரோயினோட அப்பா ஓடுறதை மட்டுமே தான் இப்போ ஹீரோடைய அப்பா பார்த்துட்டு இத்தனை வருஷமாக இவர் தான் கொலைகாரன் அப்படிங்கிற மாதிரி தப்பாக புரிஞ்சிட்ருக்காரு. ஸோ இவர் சொன்ன விளக்கத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வெளியிலேயே வருது. ஹீரோட அப்பா உடனே இவர்கிட்ட தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சாரி கேட்கறதுக்கு வரும்போது, நான் வந்து இப்போயுமே உன்னோட அப்பாலஜிஸ் எல்லாம் ஏற்றுக்க போகிறதில்ல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃப்ரெண்டை கொன்னது நீ தான். நீ அவனை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரலன்னா எதுவுமே நடந்திருக்காது. நீ எல்லாமே நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு தான் அவனை கூட்டிகிட்டு வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ வீட்டுக்கு வந்த உடனே அவளோட தம்பியும் மாயாவும் அப்போ தான் கொஞ்சமாக வந்து ரிலாக்ஸே ஆகுறாங்க. ஸோ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு, அவங்களுக்கெல்லாம் ஹர்ட் ஆகலைல்ல அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஹீரோவுமே அப்போ அங்கே வந்து நிற்கிறானா. மாயாவுமே பார்த்துட்டு உனக்கும் எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு அவனும் விளக்கம் கொடுத்துட்ருக்கான். சரி நீயும் ஹீரோயினும் வந்துட்ட, டுன்னு உங்களை தேடி தானே வந்தான், டுன்னு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்கும் போது, டுன்னுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை வந்துடுவான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அவன் எங்கன்னு கேட்டேன், ஏன் வரல உங்களோட அப்படின்னு சொல்லி மாயா கேட்கும் போது ஹீரோவும் அவன் நல்லா தான் இருக்கான், நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு மாயாவும் நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற, எதுவும் ஆகலைன்னு சொல்கிறேன், ஆனால் டுன்னு ஏன் அப்போ இங்கே இல்லை, நீங்கள் எல்லாரும் என்னை ஏமாத்துறீங்க, டுன்னுக்கு ஏதோ ஆயிடுச்சு தானே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கே கார் எடுக்கிறதுக்காக வெளியில் ஓடுறா. கரெக்டாக டுன் வரானா. அவனை பார்த்த உடனே அவனை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறா. உனக்கு ஏதாவது ஆகலைல்ல, நீ நல்லா தானே இருக்க, உன்னை யாரும் ஷூட் பண்ணல அப்படின்லாம் சொல்லிட்டு, நான் நல்லா தான் இருக்கேன், என்னை யாராவது சுற்றிருந்தா நான் இங்கே வந்து நிற்க முடியுமா அப்படின்லாம் சொல்லி அவனுமே லைட்டாக டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நீ என்ன ரொம்ப தைரியசாலின்னு பார்த்தேன், ஏன்னா ஒரு கேஸ்லேயே நீ இந்த அளவுக்கு பயப்படுற, என் லைஃப் லாங் என் கூட நீ இருந்தனா ஒரு கேஸ்க்கும் இப்படி தானே நடக்கும், அப்போ நீ பயந்துகிட்டே இருப்பியா அப்படின்னும் போது, அதை பற்றியெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், இப்போ நீ நல்லா தானே இருக்கேன், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட லவ் எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணாமல் அவன்கிட்ட காட்டிகிட்டு இருக்கான். பக்கமாக ஹீரோவும் ஹீரோயினும் டேட் பண்ண ஆரம்பிச்சிட்ட விஷயத்த ஹீரோயினோட தம்பிக்கிட்ட ஹீரோ சொல்கிறான். இங்கே பாரு, ரொம்ப ஷாக்கெல்லாம் ஆகிடாத, நானும் உங்கள் அக்காவும் இனிமே வந்து டேட் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஸோ இனிமே எங்களுக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, பல நாள் கஷ்டப்பட்டது இப்போ தான் நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்லும் போது, அப்போ அவன் தம்பியும் சிக்னல் கொடுத்துட்ருக்கான், அவங்க அப்பா பின்னாடி நிற்கிறான்னு சொல்லிட்டு. அது புரியாமல் இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்க கடைசியில் தான் புரிஞ்சுக்கிட்டு ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்க்குறாங்க ஹீரோயினோட அப்பா அங்கே வந்து நிற்கிறத. அவர் ஹீரோவை பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணுற, வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னோடனே ஹீரோவும் மறுக்காமல் அங்கேருந்து கிளம்புறான். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்கள் ஹீரோயினை எங்கே கூட்டிகிட்டு போனாலும் சரி, நான் அவளை கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுவேன், அவளை நான் நல்லா பார்த்துப்பேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஹீரோயின் அவங்க அப்பாவை பார்த்த உடனே அவர் பேச வரும்போது அவர் அவாய்ட் பண்ணிட்டு தனியாக போயிடுறான். ஸோ இப்போ அவள் வந்து கோவமாக இருந்துட்டுருக்கா. இவர் இத்தனை வருஷம் முன்னாடி இப்படி மாஃபியா மெம்பராக இருந்ததெல்லாம் சொல்லாமல் இருந்துட்டு இவ்வளோ கஷ்டத்தில் அழுத்திட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவர் வந்து மன்னிப்பு கேட்டுட்ருக்காரு. ஸோ அந்த லைஃபெல்லாம் நான் முடிஞ்சு போயிடுச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சுட்டு தான் வெளியில் வந்தேன், ஆனால் எதனை தொடர்ந்து வரும்னு சொல்லி நான் நினச்சி பார்க்கல, இனிமேல் இப்படியெல்லாம் ஆகாதுன்னு உடனே நானும் தம்பியும் அவ்வளோ தூரம் பயந்து போயிட்டோம். இவன் ஒருத்த மட்டும் இல்லை, அவங்க கூட கேங்கில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, எத்தனை பேர் உங்கள் மேலே இன்னும் கோவமாக இருந்து கிளம்பி வரப்போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் திரும்ப திரும்ப ஃபேஸ் பண்ண வேண்டியது தானே இருக்கும் அப்படின்லாம் ஹீரோயின் சொல்லும் போது, அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, ஏன்னே நம்மளோட ஃபேமிலிக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினுமே அதுக்கப்புறம் சமாதானம் ஆகிடுறான். அவங்க அப்பா கிட்ட அடுத்த நாள் வந்து பேசுகிறான். இங்கே பாருங்கள், எனக்கும் ஹீரோயினுக்கும் வந்துட்டு லவ் ஆகிடுச்சு, ஸோ நாங்கள் 2 பேரும் இப்போ டேட் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஆனால் உங்களுக்கும் ஹீரோயினோட அப்பாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையினால் எங்கள் 2 பேரையும் பிரிக்க பார்த்துடாதீங்க, நீங்கள் தான் இப்போ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, ஸோ உங்களோட பிரச்சனையெல்லாம் பேசி எப்படியாவது சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். எனக்கு அடுத்த நாள் லேப்டாப்பில் அந்த ஸ்காலர்ஷிப்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கால ஒரு ரிப்போர்ட்டு, அதை தம்பி வந்து ஏதோ கெடுத்து விட்டுடுறான் போல். ஸோ அவனை போட்டு துரத்துன்னு வீட்டில் துரத்திட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இன்றைக்கி தான் டியூ டேட்டு, நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லி புலம்பிட்டு இருக்கும் போது தான் ஹீரோ கரெக்டாக அங்கே வரானா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவன் கூட்டிகிட்டு வந்துடுறான். பிறகு ஹீரோயின் வந்துட்டு அவன் கூட சேர்ந்து தான் அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோ நிறைய அவளுக்காக எஃபோர்ட் போட்டு அதெல்லாம் முடிக்கிறதுக்கு அவளை பூஸ்டப் பண்ணிகிட்ருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு நானி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஆடிஷனுக்காக வந்துட்டு அங்கே டுன் கூட பேசிகிட்டு இருக்கா. அந்த ரோல் வந்து அவளுக்கு ரொம்ப முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன வயசில் பார்த்த ஒரு ட்ராமா ஒரே கான்செப்டை திரும்ப திரும்ப எடுப்பாங்கல்ல ஒரு டிகேடுக்கு ஒரு தடவை, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் அதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதை பற்றி அவள் பேசிகிட்டு இருக்கும் போது தான் அந்த ட்ராமாவில் ஹீரோவாக கன்ஃபார்ம் ஆகியிருக்கக்கூடியவன் அங்கே வரான். அவன்
மாயாவை பார்த்துட்டு அவளுடைய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறதாகவும் இந்த ரோல் அவளுக்கு தான் கிடைக்கணும்னு விரும்புறதாகவும் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து அவன் டொன்னை பற்றியும் மாயா வந்து அறிமுகப்படுத்தி வைக்க, இவரை தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா, எத்தனை முறை உங்க கூட சேர்ந்து காசிப்பில் வந்திருப்பாரு, ஸோ உனக்கு வந்து இந்த மாதிரி பேர் கெட்டு போனதுக்கே இவர் தானே காரணம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவன் ரொம்ப இலக்காரமாக பேசிகிட்டு இருக்க, டொன்னுமே அவனுக்கு பதிலடி கொடுத்துட்ருக்கான். இந்த மாதிரி மாயா தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இதை கேட்டுட்டு அந்த ஹீரோவும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற மாதிரி இருக்கான். இப்போ இவங்க 3 பேர் பேசிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டு இருக்கும் போது அப்போ டொன் வந்து கொஞ்சம் கோச்சிட்டு கிளம்புற மாதிரி இருக்குது. அப்போ மாயா போயிட்டு அவங்ககிட்ட சமாதானப்படுத்துகிறா. அந்த எல்லாத்தையுமே இப்போ அந்த மேனேஜரும் அந்த புது ஹீரோயினும் பார்க்க, அந்த புது ஹீரோயின் மேனேஜருக்கு ஐடியா கொடுக்குறா. ஸோ மாயாவை வந்து இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்து காசிப் பண்ணிவிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரும் டொன்னை பற்றி மாயாவை பற்றி இனிமேல் எழுதுனா யாரும் கவலைப்பட மாட்டாங்கன்னொடனே, அது இல்லை இப்போ அந்த புது ஹீரோவும் இருக்கான்ல 3 பேரையும் சேர்த்து வந்து போட்டு விட்டுருங்க அப்படின்னு உடனே இப்போ இதுங்க 2 சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து இவங்க 3 பேரும் ஒரு லவ் ட்ரையாங்கிளில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமரை கிளப்பி விட்டுடுறாங்க. பிறகு அதை அப்படியே கொண்டு வந்து அந்த டைரக்டர்கிட்ட காட்டிட்டு, ஸோ மாயா வந்து இந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆனால் இந்த ப்ராஜெக்ட் பேரும் கெட்டு போயிடும் போல், நீ சும்மாவே இருக்க மாட்டியா மாயா, எத்தனை பசங்களோட தான் நீ பழகிட்டு இருக்க, ஏற்கனவே அந்த டொன் கூட சேர்ந்து தான் உன்னோடைய இண்டஸ்ட்ரியல் லைஃப்பை வீணாக்கிக்கிட்ட, இப்போ இன்னொருத்தரை வேற கோர்த்து விட்டுட்டு 2 பேர் லைஃப்பையும் சேர்த்து கெடுக்க பார்க்குறியா அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ அந்த புது ஹீரோயினும் அந்த மேனேஜரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு மாயா வந்து கொஞ்சம் வருத்தப்பட, அப்போ அந்த டைரக்டரும் எனக்கு இதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது, இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு நாள் ஒரு காசிப் வரும், யார் யார் கூட வேணாலும் சேர்த்து வச்சு எழுதுவாங்க, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, என்னோட ப்ராஜெக்டில் யார் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றது தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஆடிஷனும் முடிஞ்சிருது. அப்போ டொன் அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்துட்டுருக்கான். அவள் சோகமாக வரா. என்னாச்சு உனக்கு ரோல் கிடைக்கலையா, சரி பரவாயில்ல இன்னொரு முறை ட்ரை பண்ணலான்னொன்னே மாயாவும் அதுக்கப்புறமா திரும்பிட்டு, நான் எவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன் தெரியுமா, எனக்கு அந்த ட்ராமாவில் ஒரு ரோல் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு ஆடி பாடிட்டு இருக்கா. அவன் இப்போ ஹீரோயினுக்கு அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்குன்னு அனுப்பியும் விட்டுடுறான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணுறானா, அப்பா அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவளை மிஸ் பண்ணுவேன், எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ அவளுடைய ஸ்காலர்ஷிப் பற்றி அவன் கேட்குறான், எந்த இடத்துக்கு நீ அப்ளை பண்ணியிருக்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. நான் எந்த கண்ட்ரிக்கு நீ இப்போதைக்கு சொல்ல மாட்டேன், கிடைச்சா அப்புறம் சொல்லிக்கிறேன், கிடைக்கிறது ரொம்ப வந்து கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட அப்பா அங்கே வந்துடுறாரு. இதை இவங்க 2 பேரும் நோட்டீஸ் பண்ணிட்டு அப்படியே விலகிடுறாங்களா, ஷாக் ஆகிட்டு. அப்போ ஹீரோயினுமே அவங்க அப்பா கிட்ட ஹீரோவை பற்றி நல்லதாக சொல்லிட்டு இருக்கா. ஸோ அந்த ரிப்போர்ட் முடிக்கிறதுக்கு எனக்கு இன்றைக்கி ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணா, இல்லை நான் என்னால் டியூட் ஆகிட்டுக்குள்ள அதை அனுப்பியிருக்கவே முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க அப்பாவும் ஹீரோயினை உள்ளே போக சொல்லிட்டு இந்த பக்கமாக ஹீரோவை பார்த்துட்டு, என் பொண்ணுக்கு நீ ஹெல்ப் பண்ணுற, அதுக்காக நான் வந்து அவளை மீட் பண்ணுறதுக்குலாம் அலோவ் பண்ணிகிட்டு இருக்கேன், இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு நின்றுக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவுமே இல்லை நான் அவளை விரும்புகிறேன், அவளை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இது வந்து எங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை எங்களை மேலே திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் அதுக்காக மட்டும் சொல்லலை, நீ யாரோட பையனாக இருந்திருந்தாலும் இதே தான் சொல்லுவேன், ஏன்னா நீ பொறுப்பே இல்லாமல் இருந்துகிட்ருக்க, எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாமல் இருக்க, ஸோ கண்டிப்பாக நான் இப்படி தான் உன்னை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. ஹீரோவும் கொஞ்சம் யோசிக்கிறான். ஸோ இவர் சொல்கிறதும் ஓரளவுக்கு நியாயமாக தானே இருக்குது, டொன்னும் இப்படி தானே சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசினதுக்கப்புறமா இப்போ ஹீரோவுடைய அப்பா அடுத்த நாள் காலையில் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே ஹீரோனுடைய வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ அப்பா வந்து ஹீரோயின் அதை பார்த்துட்டு குஷியாகிட்டு இருக்கும் போது அங்கே ஹீரோனோட அப்பாவுமே இன்னும் நாங்கள் ரெஸ்டாரண்ட்டே ஓப்பன் பண்ணல, வெளில போங்க அப்படின்னு வேறு யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோவோட அப்பா சட்டையே செய்யாமல் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ 2 பேரும் வந்து வாக்குவாதம் பண்ணிக்கிற மாதிரி போகுது. அதாவது ஹீரோடைய அப்பா காமாவே இருக்காரு, ஹீரோனோட அப்பா கரிச்சு தள்ளிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு ஹீரோனோட தம்பியும் இப்போ இது 2 பேரும் வந்து அடிச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணிட போகிறாங்க, பேசாமல் நான் போயிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன்னு ஹீரோ இனிமேல் சரி வர சொல்லுன்றா. இப்போ இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டே இருந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்னை சாரி கேட்டேன்ல சேட் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட பழைய ஃப்ரெண்ட்ஷிப்காக நீ என்னை மன்னிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஹீரோடைய அப்பா கேட்கும் போது, என் பேர் இப்போ சேட் கிடையாது, நான் பேரை மாற்றிட்டேன், என் வேலையை மாற்றிட்டேன், இப்போ நான் நிம்மதியான வாழ்க்கை லீட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து யாரோட மன்னிப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு அங்கே ஹீரோடைய அப்பாவும் விளக்கம் கொடுத்துட்ருக்காரு. ஹீரோ இந்த பக்கத்தில் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டுருக்கானா. அப்பா வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் பேசி ஓரளவுக்கு வந்து ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க போல். இவர் அவர் கையால் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காரு. என்னோட ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட எவ்வளோ கியூ கட்டும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றை மாதிரி மாஃபியாவில் இருந்தவன்லாம் இப்போ வந்து சமைச்சு கொடுக்குறேங்கிறதே எனக்கு வந்து இன்னும் வியர்டாக இருக்குது, நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் ஹீரோவும் இனிமேல் எனக்கும் வந்து டேட் பண்ணுறதுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்ல, யார் சொன்னால் உனக்கு டேட் பண்ணுறதுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு, முதல்ல படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிற வழியை பாரு, அப்புறமா நீ வந்து கேர்ள் ஃப்ரெண்டை பற்றியெல்லாம் யோசிக்கலான்னு உடனே, அப்போ நான் எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டா கிராஜுவேட் ஆகிட்டா நான் உங்கள் பொண்ணை டேட் பண்ணலாம் அப்படி தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீஸ் பண்ணிவிட்டு கேட்க, முதல்ல பாஸ் ஆகி காற்றா அப்புறம் இந்த பேச்செல்லாம் பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அடுத்த சில நாளில் பார்த்தா ஹீரோக்கு அங்கே காலேஜ்லேருந்து ரிசல்ட் வந்துடுது. இதை பார்க்குறதுக்கு ஹீரோ பயந்துட்டு டொன்னை பார்க்க சொல்கிறான்.
ஸோ டுன் பார்த்துட்டு ஏ கிரேடுடா பரவாயில்லடா நம்பவே முடியல சொன்ன மாதிரியே வாங்கிட்டேன் அப்படின்னும் ஹீரோவுமே நான் நம்ப மாட்டேன் நிஜமாக பார்த்து சொல்லுன்னு உடனே சத்தியமாக ஏதான் அப்படின்னு நானியுமே பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஹீரோக்கு உடனே பயங்கர குஷியாகிடுது. அவனுமே செக் பண்ணிவிட்டு நானியை கட்டி பிடிக்கிறான், அடுத்தது டுன்னை கட்டி பிடிக்கிறான். டுன்னுக்கு வேற சந்தோஷம் தாங்கலை. அவனை முதல்ல ஹக் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அதே குஷியோட ஹீரோ எந்திரிச்சு ஆடிக்கிட்டு நான் எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு கத்திக்கிட்டே அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டீங்க தானே, பண்ணலைன்னா சீக்கிரமாக பண்ணிவிடுங்க, நான் வெயிட் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஹீரோயின் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு கத்திக்கிட்டே அவன் வாட்டுக்கு அங்கேருந்து ஓடிடுறான். அப்பா அமைதியாக நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு டுன்னுமே கொஸ்டின் பண்ணுறான். ஆல்ரெடி அவனுடைய அம்மா கிட்ட பேசிட்டீங்கல்ல, மீட்டிங்காக ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்கல்ல, அவன் ரொம்ப ஹர்ட் ஆகிடுவான் இல்லைனா அப்படின்னு சொல்லும் போது நான் எந்த ஏற்பாடும் பண்ணலை, என்னால் கொடுத்த ப்ராமிஸை கீப் அப் பண்ண முடியாது, அவங்க அம்மா நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறா, அப்படியே எடுத்தாலும் இவனை பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிடுறான், இதுக்கும் மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட அங்கே டுன்னும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் அவ்வளோ ஆசையாக இருக்கான் அப்படின்னு சொல்ல எனக்கு வேறு வழி தெரியலை, இந்த விஷயத்தை அப்படியே விட்டுற வேண்டியதான் நல்லது, இதை அவன்கிட்ட இப்போ சொல்ல வேண்டாம், நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் கிட்ட தான் சொல்கிறதுக்காக வந்திருக்கானா, அவளை கால் பண்ணி சொன்ன உடனே அவள் உடனே மீட் பண்ணுறா. இவன் அவளை தூக்கி சுற்றுறான். அவனுக்கு அந்த சந்தோஷத்தை எப்படி ஏற்றுக்கிறதே தெரியல. ஸோ இப்போ உங்கள் அப்பா சொன்ன மாதிரி நான் பொறுப்பானவனும் ஆகிட்டேன், எங்கள் அம்மாவையும் பார்க்க போகிறேன்னு சொல்லி அவன் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும் போது அவன் கிரேடு வாங்கினதுக்காக இப்போ ஹீரோக்கு புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருக்கக்கூடிய ரேசர் பாய் அப்புறம் ஜெங்குன்னு எல்லாருமா சேர்ந்து ஹீரோவை பயங்கரமாக அங்கேருந்து என்கரேஜ் பண்ணி டான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இவங்கெல்லாம் க்யூட்டாக இருக்காங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோவும் இவங்களெல்லாம் பார்த்தாலே கடுப்பாகுதுன்னு ஹீரோயினை வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவன் இப்போ டியூட்டரிங் பண்ணதுனால தான் இப்போ அவன் கிராஜுவேட் ஆகிருக்கான்னு சொல்லி அவளுக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு ஹெல்மெட் கொண்டு கொடுக்குறான். அவளும் உனக்கு வேறு கலரே கிடைக்காதா, இந்த பிங்க்கு தான் கிடச்சிட்டா, இதை பார்த்தாலே வேன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோவுமே பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த கலர் தானே பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் கலரில் பொண்ணுங்க கிட்ட ஏதாவது கொடுத்தா அது அந்த பையனுடைய ஹார்ட்டை கொடுத்த மாதிரி அப்படின்ற மாதிரியெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் லாஜிக் லூசுத்தனமாக இருக்குன்னு ஹீரோயின்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு ஹீரோவுமே அவனோட பைக்கில் ஹீரோயினை உட்கார வச்சுட்டு பயங்கரமாக ரைடெல்லாம் போயிட்டு இருக்கான். ஸோ இங்கே இவங்களுக்குன்னு செலிப்ரேட் பண்ணுறதுக்குன்னே ஹீரோக்கு இப்போ ஜென்யூன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய ஜெங்கு ரேசர் பாய்னு சொல்லி ஆல்ரெடி டான்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண வச்சு இவங்க பைக்கில் போகையில் அவங்க சியர் லீடர் மாதிரி டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோ யாரையுமே கண்டுக்காமல் போயிட்டுருக்கானா. ஸோ இதனால் ரேசர் கொஞ்சம் கடுப்பாகிடுறான். நாமெல்லாம் ராப்பகல்னு பார்க்காம இவனுக்காக டான்ஸ் ரொட்டீனெல்லாம் ஃபாலோ பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கோம், அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான், மதிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் மதிக்கலைன்னா போகிறான், நாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம்ல, நாம் என்ஜாய் பண்ணலாவா, ஆடு ஆடு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஆடிக்கிட்டு அவங்களுக்குள்ள ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வரான். தம்பி என்னாச்சு ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு கேட்கும்போது ஹீரோ எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டான், கிராஜுவேட் ஆகிடுவான் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பா என்ன பாஸ் ஆகிட்டானா, இவெல்லாம் ஆகவே மாட்டான்னு நினச்சினே அப்படின்னும் போது ஹீரோயின் சப்போர்ட் பண்ணுறான். அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அவன் ரொம்ப நல்லவன், அவன் பைக்கில் அவனுக்கு பேஷன் அதுதான், அவனால் அதை விட முடியாது, அவன் ரேஸ் பண்ணுறானா இல்லீகலாலாம் பண்ணதே கிடையாது, அவன் லீகலான ட்ராக்ல எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ கிராஜுவேட் ஆகிட்டான், அடுத்தது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்லபடியாக கொண்டு போயிட்டுருப்பான். நீங்கள் அவனுக்கு எப்போவுமே மட்டை தட்டிகிட்டு இருக்காமல் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்டோட பையனும் கூட தானே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. மாயாவும் இப்போ அந்த மெயின் லீட்ஸ் கூடலாம் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே ஒரு லீடு ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது மாயா ரியலிஸ்டிக்காக ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் அந்த புதுசாக வந்திருக்க பொண்ணு கொஞ்சம் சொதப்பிட்டுலாம் இருந்துட்டு இருக்காலாம். இதை பார்த்துட்டு அந்த டைரக்டரும் அந்த இடத்துல கட் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மாயா ஒழுங்காகவே பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர் அந்த டேரக்டர்கிட்ட எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அந்த டேரக்டரும் இப்போ அந்த பொண்ணை தான் கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாங்க. மாயா என்ன பண்ணிகிட்ருக்காளோ அவள் அப்படியே கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளை வேறு எந்த ப்ரைஸும் பண்ணலை. பட் இதுவே மாயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே அந்த புது பொண்ணை பார்த்துட்டு நீ டைலாக்ஸ் எல்லாம் டைமில் டெலிவரி பண்ணவே இல்லை, இதை உனக்கு கடைசி வார்னிங்காக வச்சுக்கோ, ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா, நான் இப்போ ஒரு பிரேக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஸோ மாயாவை பாராட்டிட்டாங்க. தன்னை பாராட்டலைன்னா அவளுக்கு ரொம்ப பொறாமையாகிடுது. அவள் அங்கே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு மாயாவுக்கு தெரியாமல் அவளுடைய பேக்கில் இருந்து மாயாவோட ஃபோன் எடுத்து டுன்னுக்கு மெசேஜ் அனுப்பி விட்டுடுறா. ஸோ இந்த மாதிரி உடனே அவனுக்கு கிளம்பி வர சொல்கிற மாதிரி மாயாவும் அதுக்கு அடுத்த சீன் அங்கே ஆக்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். ரொம்ப எமோஷ்னலாக அங்கே பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டுருக்கு. டேரக்டரும் மறந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ மாயா கிட்டேருந்து மெசேஜ் வந்தது. டுன் பார்த்துட்டான் இல்லையா, அவள் ஏதோ ஆபத்தில் இருக்கான்னு நினச்சிக்கிட்டு வாட்டுக்கு உள்ளே ஓடி வந்துடுறான். ஸோ இவன் இவ்வளோ வேகமாக ஓடி வந்ததுனால அங்கே ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பாதிப்படைஞ்சிடுது. அங்கே ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட டுன்னை பார்த்த உடனே அந்த மேனேஜருக்கு தெரியுது இது வேணும்னே நடந்த வேலை தான் சொல்லிட்டு அவங்க மாயாவை பயங்கரமாக கத்துறாங்க. உனக்கு என்ன தெரியாதா, இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ரிஹர்சல் போயிட்டுருக்கு, டேரக்டர் அவங்க டயத்தை ஒதுக்கி இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க, உன் பாய் ஃப்ரெண்டை இங்கே வர வச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்க, இங்கே எவ்வளோ டைம் டிலே ஆகுதுன்னு உனக்கு புரியலையா, கொஞ்சம் கூட மேனேஜே கிடையாதா
தெரியாது அவனுக்கு அப்படின்லாம் சொல்லி கத்துறாங்க. அப்போ அந்த டேரக்டருமே ஒன்னால் உன்னோட பிரச்சனைகளெல்லாம் இங்கே வெளியில் ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு வெளியில் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா ட்ராமாலேருந்து விலகி போயிடுது. சும்மா வந்துட்டு இங்கே எல்லாரோட டயத்தையும் கெடுத்துட்ருக்காத, உனக்கு பர்சனல் லைஃப் முக்கியமா இல்லை ப்ரொஃபஷனல் லைஃப் முக்கியமானு முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் நீ இங்கே வா அப்படின்ற மாதிரி அனுப்பிடுறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனுமே அவன் ரிஹர்சல் பண்ணதெல்லாம் வீணாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கடுப்பாகிடுறான். வெளியில் வந்த உடனே டுன் கிட்ட பேசுகிறா. ஸோ டுன் வந்துட்டு அவனுடைய மொபைலை காட்டுறான். இந்த உங்ககிட்ட தான் மெசேஜ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவள் அதை நான் அனுப்பலைன்னு சொல்லிட்டு இருக்கான். கூடவே இப்போ அந்த ட்ராமாவுடைய லீடு இருக்கானா, அவன் வந்து பயங்கரமாக டுன் கிட்ட திட்டான். இப்போ இந்த மாதிரி ஒரு டேரக்டர் கிட்டேயோ இல்லை இந்த ஒரு கதையிலையோ நடிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு உனக்கு தெரியுமா? இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து பல பேர் பல வகையில் போராடியும் அது அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சது கிடையாது. ஆனால் இதில் ஆடிஷன் கிடச்சி இப்போ அதில் செலக்ட் ஆகி ரிஹர்சல் வரைக்கும் வந்திருக்கு. இதோட வேல்யூலாம் உனக்கு புரியலனா தயவு செஞ்சு யார்ட்டையாவது கேட்டாவது தெரிஞ்சுக்கோ. அதை விட்டு வேலையை இங்கேருந்து வந்துட்டு கெடுக்கிற மாதிரி எதுவும் பண்ணிடாத. அந்த டேரக்டர் எங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்கள் லைஃப் வந்து இன்னுமே ரொம்ப மோசமாக போயிடும். அதுவும் மாயாவுக்கு இன்னும் மோசமாக போயிடும். அவளுக்கு இப்போ வேறு ப்ராஜெக்ட்ஸ் கூட இல்லை. ஸோ இதெல்லாம் புரிஞ்சு உன்னால் நடந்துக்க முடியாதான்னு சொல்லிட்டு டுன்னை போட்டு திட்ட டுன்னுக்கு ரொம்ப கில்ட்டி ஆகிடுது. ஸோ மாயாவுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப தன்னால் தான் நழுவி போக போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவன் விலகி போகிறான். அப்போ மாயா அவனை ஃபாலோ பண்ணுறதுக்காக வரையில் அந்த லீடும் டேரக்டர் வெயிட் பண்ணுறாங்க வா அப்படின்னு சொல்லி அவளை இன்னொரு பக்கம் கூட்டிகிட்டு போயிடுறான். ஃபைனல் பார்ட்டை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.